எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை இந்த நாளில் கூட்டி சேர்த்திருக்கிறீங்களே, தொழுது கொள்ள முடியும், ஆராதிக்க முடியும், உங்கள் நன்றி சொல்ல முடியும். எங்களை ஜீவனை தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி வாழும்படியாய் எங்களை ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜீவகாலம் எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு தந்த பெற்றோருக்கும் எங்களுக்கு தந்த சபைக்கும் நாங்கள் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்தாவினால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்கள் பெரிய இரட்சகர் ஆண்டவரே, மிகப்பெரிய பாவியாக எங்களை ரட்சித்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. காலம் ஃபுல்லாக உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்பட்ட ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரம் மனப்பாட வசனத்தை இப்போ நம்ம வாசிக்கலாம். முதல்ல தமிழில் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். எரேமியா 3:14-15. இப்போது நாம் பார்க்காமல் வாசிக்கலாம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். எரேமியா 3:14-15. ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். I will read the same verse in English. Return, O faithful sons, declares the Lord, for Return, O faithless sons, declares the Lord, for I am a master to you, and I will take you 1 from a city and 2 from a family, and I will bring you to Zion. Then I will give you shepherds after my own heart, who will feed you on knowledge and understanding. Jeremiah 3:14. Let's say it without seeing. Return, O faithless sons, declares the Lord, for I am a master to you, and I will bring 1 of you from a city and 2 from a family, and I will bring you to Zion. Then I will give you shepherds after my own heart, who will feed you on knowledge and understanding. Jeremiah 3:14 and 15. இந்த வாரம் மனப்பாட வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். நம்ம பைபிள் திறந்து நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எபிரேயர் 12:1. ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். Since we have so great a cloud of witness surrounding us, let us also lay aside every encumbrance and the sin which so easily entangles us, and let us run with endurance the race that is set before us. Hebrews 12:1. Amen. போன வாரம் மனப்பாட வசனம் கொஞ்சம் எல்லாருமே திணற தான் செய்தோம். நேர்மையாக ஒத்துப்போம். நம்ம அதனால் இந்த வாரம் மனப்பாட வசனம் ஈஸி. இது சொல்லும்போதே நானே மனப்பாடமாக கிடுக்கிடுன்னு சொல்லிட்டேன். என்னென்னா இது எல்லோரும் நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம். நல்லா இருந்தாலும் அதே மாதிரி தான். எப்படி இந்த வாரத்தில் நமக்கு ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருந்ததுன்னா அது எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு நம்ம அறிஞ்சுக்கணும். சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன 2 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்போவுமே சாத்தான் இப்படி தான் ஏன்னா ஒன்று சொல்லும்போதெல்லாம் நம்ம அவனுக்கு ஒரு மாறுத்தரம் சொல்லணும். நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன். நம்ம இந்த ஆராதனையில் கேட்டது போல தான் நான் நான் எப்படி சொல்லணும்னா, நான் சொல்ல மாட்டேன் சமயத்தில் நான் சொல்லணும் ஐ எம் கிரேட் சின்னர். அந்த சின்னர் அப்படின்ற வேர்டு எப்படி உங்களுக்கு வரும்னா, நான் நாகரிகமான பாவி இல்லை அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணும்போது தான் நான் கிரேட் சின்னர்னு வரும். நான் ஐ எம் நாட் ஏ டீசன்ட் சின்னர், ஐ எம் கிரேட் சின்னர். நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. நான் ஒரு டீசன்ட், நான் நாகரிகமான பாவி.
இல்லை நான் நாகரிகமான பாவி இல்லை, நான் மோசமான பாவி, பாவியிலும் பிரதான பாவின்ற அந்த எண்ணம் வரும்போது தான் என் தேவனை நான் பெரியவராய் நான் பார்க்க முடியும். ஸோ அந்த உணர்வோடு கூட இருப்போம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் ஆண்டவரே என் இருதயத்தை என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே என்று கேட்போம். எப்பவுமே நமக்கு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலையும் நம்ம நியாயப்படுத்துகிறதா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே நான் என்னை இல்லை நான்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் ஆண்டவர் பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, ஓகே லீவ் இட் அப்படின்னு போயிடுவார். ஆனால் யாரெல்லாம் நீங்கள் தேவையோடு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, நீங்கள்லாம் உங்களுடைய தேவையை அறிந்தவர்களாய் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும். தன் பிழைகளை உணர்கிறவன் யாருன்னா முதல்ல என்னுடைய பிழைகளை நான் உணர்ந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரை எனக்கு பேசுங்க ஆண்டவர், என் மனைவிக்கு இல்லை எனக்கு பேசுங்க, என் புருஷனுக்கு இல்லை எனக்கு பேசுங்க, என் பிள்ளைங்களுக்கு இல்லை எனக்கு பேசுங்க. நான் எங்கே தவறி போயிட்டேன்? நிறைய பேரில் நம்ம என்ன பண்ணோம், பிள்ளைகள் மேலாம் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிப்போம், இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்களுக்கெல்லாம் எப்படின்னா சபையார் மேலே கல் எடுப்போம். நோ தேவன் பார்ப்பார். முதல்ல உங்கள்கிட்ட நீ உன்னுடைய பிழைகளை நீ உணர்ந்துக்கோ, நீ எங்கே தவறு இருக்கன்னு பாரு. ஏன்னா ஒரு வழிகள் கர்த்தருக்கு செம்மையாக இருக்குன்னு சொன்னால் அவன் சத்துருவும் அவனோடு கூட சமாதானமாக முடியும் ஆண்டவர் செய்வாராம். என் வழிகள் முதல்ல நான் பார்க்கணும். ஆண்டவர் முதல்ல என்ன நான் சுத்திகரித்து கொண்டேன்னா நான் அப்புறம் நல்லா என்னுடைய விஷன் கிளியராக மாறிடும். என்னை நான் எப்போவுமே ஆண்டவரத்தில் போகும்போது நான் சுத்திகரித்து கொண்டேன்னா போதும். ஆண்டவரை என்னை கழுவியருளுங்க, என்னை சுத்திகரித்தருளுங்க, நம்முடைய வார்த்தையை கொண்டு என்னை என் பிழைகளை நான் உணர்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, என்னை கழுவும்போது என்னுடைய விஷனே என்னை மாறிடும், டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதோடு மாத்திரம் இல்லை, என் மேலே இருக்கிற அபிஷேகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்குள்ள தேவன் என்னை அந்த ஓல்டு நேற்றுக்கு இருந்த அபிஷேகம் இல்லை, இந்த நாளில் என்னை ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷாக என்னை அபிஷேகம் பண்ணுவார் ஆண்டவர். ஸோ அந்த பெந்தோகஸ்தே அனுபவத்தை நீங்களும் நாங்களும் பெற்றுக்கொள்ளணும். ஆகவே இந்த நாளில் தனி வணங்கி தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கெஞ்சுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே எங்கள் மத்தியில் பெரியவராக இருக்கிறீர். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் நீர் இடைபடும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே பேசுகிற ஆண்டவரே எங்கள் சகோதரன் மேல் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே அக்கினிமயமான நாவுகள் அவர் மீது இறங்குவதாக. தேவனே அவருடைய நாவை நீர் ட்ரிம் பண்ணும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும் வரட்டும். ஆண்டவரே என்னோடு கூட எங்களோடு கூட பேசும். எங்கள் பிழைகளை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அக்கிரமத்தை எங்களுக்கு மறையாமல் சொல்லிக் கொடும். எங்கள் மீறுதலை எங்களுக்கு தெரியப்படுத்தும். நல்லா இருக்கிறோம், நாங்கள் சரியாக இருக்கிறோன்ற நாங்கள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனே உம்மை துக்கப்படுத்துகிற காரியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தகப்பனே எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை தப்ப விடாதே எங்கள் ஆண்டவரே, எங்களை கார்னர் பண்ணுங்க ஆண்டவரே. முற்புறமும் பிற்புறத்தில் எங்களை நெருக்கி உம்முடைய கரத்தை எங்கள் மீது வைத்து விடுங்க. இந்த காலை வேளையில் எங்களை ஆசீர்வதியும். பேசுகிறதான எங்கள் சகோதரனையும் மொழிபெயர்க்கிறதான எங்கள் சகோதரனையும் ஒருமித்த ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீர் மகிமைப்படும் ஆண்டவரே, நீர் உயர்ந்தரும். இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான சாத்தானுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் ஆண்டவரே நாங்கள் கட்டுகிறோம், பயன் பண்ணுறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே. I want to thank God for gathering us here this morning. இந்த காலை வேளையிலே நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். On December 29th we lost brother Suresh in a road accident. டிசம்பர் 29ஆம் தேதி சகோதரர் சுரேஷ் அவர்களை நாம் சாலை விபத்திலே இழந்து போனோம். Almost all of us were there in that house of mourning. நாம் அனைவர் எல்லோருமே அந்த துக்க வீட்டிலே நாம் இருந்தோம். Even after that most of us would have lost our loved ones and have had an opportunity to go to a house of mourning. அதற்கு பிறகு கூட நம்ம அனைவருக்கு அந்த துக்க வீடுகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கலாம். I want to read from Ecclesiastes chapter 7 verse 2. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 2, 3 and 4. 2, 3, 4ஆம் வசனம். Ecclesiastes 7:2 it says, "It is better to go to a house of mourning than to go to a house of feasting, because that is the end of every man, and the living takes it to heart."
விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். Sorrow is better than laughter, for when a face is sad, a heart may be happy. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். The mind of the wise is in the house of mourning, while the mind of fools is in the house of pleasure. ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். So King Solomon is writing here that it is better to go to a house of mourning than to a house of feasting. ராஜாவாகிய சாலமோன் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். And he also explains what is the type of the house of mourning he is referring to. அந்த துக்க வீடு என்று அவர் சொல்கிற காரியத்தை மீண்டும் அவர் கொஞ்சம் விளக்கி காண்பிக்கிறார். He says, in that house of mourning you will see the end of every man. அந்த துக்க வீட்டிலே எல்லா மனுஷரின் முடிவையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். So that house of mourning is the house where someone has died. அந்த துக்க வீடு என்றால் ஒரு மனிதன் அந்த வீட்டிலே மரித்திருக்கிறான். So King Solomon says it is better to go to a house where someone has died rather than go to a house of feasting. அது சாலமோன் ராஜா சொல்லும் பொழுது ஒரு விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் மரித்த ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போவது நல்லது. He also gives the reason why it is better to go to a house of mourning than to the house of feasting. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் என்பதற்கான ஒரு காரணத்தையும் அவர் சொல்கிறார். It is because the reason is because the person who is visiting that house is living. ஏனென்றால் அந்த வீட்டிலே சென்று சந்திக்கிற அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறார். And that person who has died has come to the end of his days. மரித்த அந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளின் முடிவிற்கு வந்து விட்டார். So the living takes it to heart. அதனால் உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். So everyone will know that is how he or she is going to end their lives. ஒவ்வொரு மனிதனும் அப்படித்தான் நான் மரிக்க போகிறேன் என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியும். So King Solomon expected that those who take it to heart will really feel the sorrow and take it seriously. அதனால் சாலமோன் ராஜா இந்த காரியத்தை இருதயத்திலே சிந்திக்கிறவன் தீவிரமாய் அதை யோசித்து அதை குறித்து தியானிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So he will have a sorrow. அவனுக்குள்ளே ஒரு துக்கம் இருக்கும். And that sorrow will be seen in the face. அந்த துக்கம் அவனுடைய முகத்திலே காணப்படும். And then in Tamil it says the heart will be made right. தமிழிலே 3ஆம் வசனம் அவனுடைய இருதயம் சீர்படும். So that is the reason why King Solomon is telling that it is better for you to go to house of mourning than to the house of feasting. அதனால்தான் சாலமோன் ராஜா சொல்கிறார், நீங்கள் விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது என்று. You will feel a sorrow, it will come into your face and it will change your heart. உங்களுக்கு ஒரு துக்கம் உண்டாகும், அது உங்களுடைய முகத்தை மாற்றும். அதற்கு பிறகு உங்களுடைய இருதயம் சீர்படும், சரியாகும். But in English it says that may be made happy. The face is sorrow but the heart may be made happy. ஆங்கிலத்தில் எப்படியா இருக்கிறது, அவனுடைய முகம் துக்க முகமாக இருக்கும், அவனுடைய இருதயம் சந்தோஷப்படும். ஒருவேளை சந்தோஷப்படலாம். It may become happy or it may not become happy. அவனுடைய இருதயம் ஒருவேளை சந்தோஷப்படலாம் அல்லது சந்தோஷப்படாமலும் போகலாம். So King Solomon is thinking about this. That person has come to the house of the dead but his heart may be made right or may not be made right. சாலமோன் ராஜா இப்படியாய் அவர் சிந்தித்து பார்க்கிறார். அந்த மனிதன் அந்த துக்க வீட்டிற்கு வருகிறான், ஒருவேளை அவனுடைய இருதயம் சரியாக்கப்படும் அல்லது அவனுடைய இருதயம் சரியாக்கப்படாமலும் போகலாம். If his heart is made right, then his face will be happy. அவனுடைய இருதயம் சரியாக்கப்படுமானால் அவனுடைய முகம் சந்தோஷமாகும். But if that person his heart is not made right, that joy doesn't come to him. ஆனால் அவனுடைய இருதயம் சீராக்கப்படவில்லை என்றால் அவனுடைய முகத்தில் அந்த சந்தோஷம் வராது. And he also explains, King Solomon explains the person who will become, his heart will become right and the person whose heart will not become right. சாலமோன் ராஜா அதையும் விளக்கி காண்பிக்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி சீராகும், ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி சரியாகாமலும் இருக்க முடியும் என்று. The next verse 4. அடுத்த வசனம் 4ஆம் வசனம். The mind of the wise is in the house of mourning while the mind of fools is in the house of pleasure. ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும்.
So the distinction which Solomon makes is between a wise person and a foolish person. சாலமோன் எந்த இரண்டு பேருக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறார் என்றால் ஞானவானுக்கும் மூடனுக்கும் உள்ள வித்தியாசம். How many times all of us have gone to a house of mourning? எவ்வளவு முறை நாம் துக்க வீட்டிற்கு நாம் சென்றிருக்கிறோம்? Is our heart the heart of a wise person, or our heart is heart of a foolish person? நம்முடைய இருதயம் ஒரு ஞானியின் இருதயமாக இருந்ததா அல்லது ஒரு மூடனின் இருதயமாக இருந்ததா? A person who is truly wise, he fears God, he reveres God, he has his experience of salvation. உண்மையாகவே அவன் ஞானமாக இருக்கிற மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறான், ஒரு பக்தியோடு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். But the man who is a fool, his heart is in the house of pleasure. ஆனால் மூடனா இருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயம் களிப்பான வீட்டிலே இருக்கிறது. That Tamil word is very good. தமிழில் அந்த வார்த்தை மிக அழகாக இருக்கிறது. Because the word pleasure in English doesn't bring out that meaning. ஆங்கிலத்திலே இருக்கிற அந்த வார்த்தையை விட அந்த தமிழில் இருக்கிற வார்த்தை அதனுடைய அர்த்தத்தை விளக்குகிறது. You know, that type of pleasure is some shallow pleasure. The pleasures of this world, they'll pass away. அந்த களிப்பு என்று எழுதப்பட்ட வார்த்தை ஆழமற்ற சந்தோஷங்கள் உலகத்திலே கடந்து போகக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. Some of them may be sinful, some of them may not be sinful. அதிலே சிலவை பாவம் உள்ளவைகளாக இருக்க முடியும், சிலது பாவமற்றவைகளாகவும் இருக்க முடியும். But the man who is foolish, his mind is always on that kind of pleasure. ஆனால் மூடனா இருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயம் அப்படிப்பட்ட களிப்பிலே தான் எப்பொழுதும் அவனுடைய இருதயம் இருக்கும். But the heart of the wise person, his heart is on this eternal pleasure. ஆனால் அந்த ஞானியா இருக்கிற மனிதனுடைய இருதயம் நித்திய சந்தோஷத்துக்குரிய காரியத்தின் மேல் பதிக்கப்பட்டதாக இருக்கும். And that comes because of a godly sorrow which works in the heart. அது ஏன் அவனுக்குள் வருகிறது என்றால் அவனுக்குள் ஏற்படுகிற ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் அதை நடப்பிக்கிறது. See, when I was born again, I made two divisions. நான் மறுபடியும் பிறந்த பொழுது 2 வருடமாய் நான் 2 காரியங்களை பிரித்தேன். So here Solomon is dividing only between the fools and the wise. சாலமோன் இங்கு ஞானியும் மூடன் என்று 2ஆக பிரிக்கிறார். When I was born again, நான் மறுபடியும் பிறந்த பொழுது I looked at non-Christians and people in dead denominations in one group. ஒரு பகுதியிலே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் செத்த ஸ்தாபனங்களிலே இருக்கிறவர்களை ஒரு குழுவிலே வைத்தேன். And the other group was this evangelicals and Pentecostals. இன்னொரு பகுதியிலே இவாஞ்சலிக்கல் மற்றும் பெந்தகோஸ்தினர்களோடு நான் அந்த குழுவை பிரித்தேன். So people of different religions, people belong to Roman Catholic, CSI, Lutheran, all these things I put in one group. எல்லா மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள், CSI, கத்தோலிக்கர்கள் மற்றும் அப்படிப்பட்ட ஸ்தாபன சபைகளில் இருந்தவர்கள். The other side I kept the Baptists, AG and AC, like that I kept these two groups. இன்னொரு குழுவிலே பாப்டிஸ்ட், AG மற்ற பெந்தகோஸ்து சபைகளை நான் வைத்தேன். But after I came to know Brother Zach, ஆனால் சகோதரர் ஜாக்கை நான் அறிமுகப்படுத்தின பின்பு then I could see very clearly. அதுக்கு பிறகு நான் தெளிவாய் பார்க்க முடிந்தது. So I made two groups again. திரும்பவும் நான் 2 குழுக்களை ஏற்படுத்தினேன். One was this new covenant disciples. ஒன்று புதிய உடன்படிக்கையின் சீஷர்கள். All the others the other group. மற்ற எல்லோருமே மற்ற குழுவை சேர்ந்தவர்கள். 40 years ago that distinction was quite clear. 40 வருடங்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு பிரிவினை மிக தெளிவாக இருந்தது. But today I find that there is so much of pressure so that there is no distinction between new covenant disciples or evangelicals, Pentecostals, non-Christians. There is no difference. ஆனால் இந்த காலத்திலே நான் பார்க்கிறேன் அந்த அழுத்தம் மிக அதிகமாக இருப்பதினாலே புதிய உடன்படிக்கையின் சீஷர்களுக்கும் மற்ற ஸ்தாபன சபைகளில் இருக்கிற பெந்தகோஸ்தினர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் காணப்படவில்லை. It's still what Solomon said, foolish person or a wise person. சாலமோன் சொன்ன காரியம் இன்றும் அது நிலைத்திருக்கிறது, ஞானவானாய் இருக்கிறவன் அல்லது மூடனாய் இருக்கிறவன். There are a few who are wise among all those groups, even in this group. அப்படிப்பட்ட எல்லா குழுவிலும் இப்படிப்பட்ட குழுக்களிலும் ஞானவான்கள் இருக்கிறார்கள். See, the Lord Jesus Christ told this parable of the rich fool in Luke 12:13. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அந்த ஐஸ்வரியமான மூடனை குறித்து ஆண்டவர் அந்த ஓமையை சொன்னார். Luke 12:13 onwards I want to read. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். Someone in the crowd said to him, "Teacher, tell my brother to divide the family inheritance with me."
அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். So this parable, I've heard Brother Victor explaining it very clearly. இந்த ஓமையை சகோதரர் விக்டர் அவர் மிக தெளிவாய் அவர் விவரித்து சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். So here was a man who was getting cheated by his brother of his family inheritance. இங்கு ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனாலோ தன்னுடைய குடும்பத்தினாலோ அவனுடைய குடும்ப அந்த ஆஸ்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். And he feels that Jesus Christ, a righteous person, he'll be able to help him get his portion. அவன் அப்படியாய் உணர்ந்து இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமானாய் இருக்கிறார், அவருக்காக பேசி அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பங்கை அவனுக்கு வாங்கி தருவார் என்று விரும்புகிறான். But you know what Jesus Christ said in verse 14? But he said, a man who appointed me a judge or arbiter over you. ஆனால் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். So Jesus Christ said, no, I don't want to be a person who will be a judge and do that kind of a thing. ஆண்டவர் சொல்கிறார், நான் நியாயாதிபதியாக இருந்து இந்த காரியத்தை பங்கிடக்கூடிய ஒரு மனிதனை நான் இருக்க விரும்பவில்லை. In today's colloquial terms we'll say, I don't want to do a panchayat. இந்த நாட்களிலே நடைமுறை காரியத்திலே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் இந்த நான் பஞ்சாயத்தை நான் செய்ய விரும்பவில்லை. In verse 15, 15ஆம் வசனம், then he said to them, beware, be on your guard against every form of greed, for not even when one has an abundance does his life consist of his possessions. பின்பு அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். So Jesus Christ was trying to tell, even your own inheritance from your family, don't crave for that. நீ ஆண்டவர் அவனிடத்திலே சொல்லுகிறது, உன்னுடைய குடும்ப சொத்தா இருந்தாலும் கூட அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடக்கூடியவனாய் இருக்காது. Don't think that if you get that, you'll be happy. அது உனக்கு கிடைத்தால் நீ சந்தோஷமா இருக்க முடியும் என்று நினைக்காதே. I am telling you, you will not be happy. நான் சொல்லுகிறேன், உன்னால் சந்தோஷமா இருக்க முடியாது. If it is God's will for you, you will get it without fighting for it. நீ அது தேவனுடைய சித்தமாக இருந்தால் நீ அதற்கு போராடாமலே அது உனக்கு கிடைக்கும். That is what I have seen in all my life. அதுதான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பார்த்திருக்கிறேன். You get something out of quarreling, it will not be a blessing for you. எதையெல்லாம் நீ போராடி சண்டையிட்டு வாங்குகிறீர்களோ அது ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. You be a wise man. நீங்கள் ஒரு ஞானவானாய் இருப்பீர்கள். Don't be a fool. நீங்கள் ஒரு மூடனாய் இராதிருங்கள். Give it up, the Lord will give it to you. அதை விட்டு விடுங்கள், தேவன் உங்களுக்கு தருவார். So the Lord told one parable. ஆண்டவர் இந்த ஊமையிலே சொல்லுகிறார். Verse 16, 16ஆம் வசனம், and he told them a parable saying, the land of a rich man was very productive. அல்லாமலும் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. And he began reasoning to himself saying, what shall I do since I have no place to store my crops? அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. Then he said, this is what I will do, I will tear down my barns and build larger ones, and there I will store all my grains and my goods. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. What is wrong with this rich man thought? இந்த ஐஸ்வர்யவான் யோசித்து சிந்தித்த காரியங்களிலே என்ன தவறு இருக்கிறது? Joseph was there, he said there is going to be 7 years of plenty. After 7 years you are going to get a famine, so store all the barns. So they built big barns and stored. யோசேப்பு 7 வருடம் அதிகமான விளைச்சல் இருக்க போகிறது, 7 வருடம் வரக்கூடிய பஞ்ச காலத்திற்காய் பெரிய அவன் இடங்களை கட்டி தன்னுடைய தானியங்கள் அந்த இடத்தை நிரப்பினான். So this rich man also thought, I don't know, there may be some famine coming, so let me build bigger barns and store it. அதனால் இந்த ஐஸ்வர்யவான் இப்படியா யோசித்தான், ஒருவேளை பஞ்சம் வரலாம், அப்பொழுது எனக்கு தேவைப்படும், அதனால் பெரிய தானிய கூடங்களை கட்டி அதிலே நான் தானியங்களை சேர்த்து வைக்கிறேன். But the Lord explains what was wrong in this rich man's attitude. இந்த ஐஸ்வர்யவானுடைய மனப்பான்மையிலே என்ன தவறு இருக்கிறது என்பதை ஆண்டவர் விவரித்து காண்பிக்கிறார். Verse 19, 19ஆம் வசனம், and I will say to my soul, you have many goods laid up for many years to come, take your ease, eat, drink and be merry. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். Can you see the relationship between what you read in Ecclesiastes chapter 7 verse 4 and this person what he said? நீங்கள் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்த வசனத்திற்கும் இந்த மனிதன் சொன்ன அந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கிறீர்களா? The mind of the fool, the heart of the fool is in the house of pleasure. ஒரு மூடனுடைய இருதயம் அந்த களிப்பு வீட்டிலே இருக்கிறது. So that is what this man said, take your ease, eat, drink and be merry. அதுதான் இந்த மனிதன் சொன்னான், இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு.
Verse 20. 20ஆம் வசனம். But God said to him, "You fool, this very night your soul is required of you, and now who will want what you prepared?" ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னது, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். So what is the cure for thinking like that? அப்படிப்பட்ட யோசனைக்கான தீர்வு என்ன? You don't want to be a fool. நீங்கள் ஒரு மூடனாய் இருக்க வேண்டிய அவசியம். You don't want to be like this man, no, build big barns and say, take, be at rest, eat, be merry. You don't want to tell that. இந்த மனிதனைப் போல பெரிய களஞ்சியங்களை கட்டி நான் எல்லாம் சேர்த்து வைத்து இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. So what is the Lord expecting you to do? ஆண்டவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். Verse 21. 21ஆம் வசனம். So is the man who stores up treasures for himself and is not rich toward God. தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். So you should be a person who is rich toward God. நீங்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கக்கூடிய ஒரு நபராய் இருக்க வேண்டும். Then whatever you store is not for yourself, it's for God. நீங்கள் அப்பொழுது சேர்த்து வைக்கிறது எல்லாமே உங்களுடையதா இராமல் தேவனுக்குரியதா இருக்கும். The Lord is given, I am storing, I don't want to waste it. நான் ஆண்டவர் எனக்கு தருகிறார், நான் அதனால் சேர்த்து வைக்கிறேன், நான் அதை வீணாக்கவில்லை. And whatever the Lord wants me to give to the poor, I am willing to do that. ஆண்டவர் என்னிடத்திலே அதை ஒருவேளை ஏழைகளுக்கு கொடுக்க சொன்னாலோ அல்லது எதை சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். So you are a person who should be rich toward God. அப்படிப்பட்ட நீங்கள் தேவனிடத்திலே ஐஸ்வர்யமுள்ள ஒரு நபராய் இருக்க வேண்டும். Then you will be a person who is wise. அப்பொழுது நீங்கள் ஞானவானாய் இருப்பீர்கள். Your house, your mind, your heart will not be on just let me be at ease, eat, drink and be merry. உங்களுடைய இருதயம் நான் இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இருப்பேன் என்று அதன் மேல் இருக்காது. No, I want to live for the Lord, for the church. நான் ஆண்டவருக்காகவும் அவருடைய சபைக்காகவும் நான் வாழ்வேன். Don't beware and be on guard against every form of greed. இப்படிப்பட்ட எல்லா விதமான பொருளாசை குறித்து நாம் இருதயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So this is what I have seen, that there are people in all the groups whose heart is in the house of mourning and godly sorrow, godliness. நான் இப்படி எல்லா குழுவிலுமே பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய இருதயம் துக்க வீட்டிலே இருக்கிறது, ஒரு தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் இருக்கிறது அவர்களுக்குள்ளே. And in all the groups there is these people whose heart is in the house of pleasure. ஆனால் இப்படி எல்லா குழுவிலுமே தங்களுடைய களிப்பு வீட்டிலே தன்னுடைய இருதயத்தை வைத்த மனிதர்களை நான் பார்க்க முடிகிறது. Since we call ourselves New Covenant disciples and we are just 40 years old, நாம் 40 வருடங்களாய் நம்மை நாமே புது உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள். and I believe the Lord has done this work these 40 years. இந்த 40 வருடங்கள் தேவனே இந்த கிரியைகளை செய்து வந்தார் என்று நான் நம்புகிறேன். So what is burden in my heart? என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் என்ன? At least one more generation should have this fervor and be the house of the wise people. ஒரு தலைமுறையாவது அடுத்து வரப்போகிற ஒரு தலைமுறையாவது இப்படிப்பட்ட காரியத்திலே வைராக்கியமாய் அவர்களிருந்து அவர்கள் இருதயம் அந்த துக்க வீட்டிலே பதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். So that is the intention with which I am speaking here. அது அந்த நோக்கத்தோடு தான் நான் இங்கிருந்து பேசுகிறேன். So I have picked up some issues which has become so common in all the groups and is not come into our group yet, but I am afraid that these issues may come up into our minds. நான் சில பிரச்சனைகள் மற்ற குழுவில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை நான் எடுத்து பார்த்திருக்கிறேன். அது நம்முடைய குழுவிலே இன்னும் வரவில்லை, ஆனால் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடிகிறது. I have spoken about them before, I am going to speak about it again. நான் இதற்கு முன்பாக அதை குறித்து நான் பேசி இருக்கிறேன், இப்பொழுதும் அதை குறித்து நான் பேசப் போகிறேன். No, my fear is that the New Covenant disciples should not become like the other groups. என்னுடைய பயமெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையின் சீஷர்கள் அவர்கள் மற்றவர்களைப் போல மாறிவிடக் கூடாது. About what I spoke about changing your religion in your certificate. நான் இதற்கு முன்பு சொன்னது போல உங்களுடைய சான்றிதழிலே உங்களுடைய மதத்தை மாற்றுகிற அந்த காரியம். Most Christians in most groups keep telling that Christianity is a change of hearts, not a change of religion, so don't change in your certificate. அநேக கிறிஸ்தவர்கள் அநேக குழுவிலே இருக்கிறவர்கள் சொல்லுகிற காரியம் கிறிஸ்தவம் என்பது ஒரு மன மாற்றமே, அதனால் சான்றிதழிலே நீ கிறிஸ்தவன் ஆகிவிட்டார் என்ற மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. But the actual motive is you want to enjoy the economic benefits, so you don't want to change. ஆனால் அதனுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால்
அதில் வருகிற பொருளாதார சலுகைகளை நாம் இழந்துவிட ஆயத்தமாக இல்லை, அதனால் அதை செய்ய நாம் ஆயத்தமாக இல்லை. What about the new covenant disciples? ஆனால் புதிய உடன்படிக்கையின் சீஷர்களை பற்றி என்ன? There are a few who want to change their religion in the certificate. தன்னுடைய சான்றிதழிலே தன்னுடைய மதத்தை மாற்ற விரும்புகிற ஒரு சிலர் இருக்கிறார்கள். But their relatives in our churches, ஆனால் நம்முடைய சபையில் இருக்கிற அவர்களுடைய உறவினர்கள், don't change. அதை நீ மாற்றாதே. Don't change now. இப்பொழுது மாற்ற வேண்டிய If அவசியம் you இல்லை. change now, you will bring a division in your family. இப்படி நீ இப்பொழுது அதை மாற்றினால் உன் குடும்பத்திலே ஒரு பிரிவினை நீ ஏற்படுத்துவாய். Don't take a hasty decision. அவசரமா எந்த முடிவும் எடுத்து விடாதே. You should be more interested in conversion of your close relatives. உன்னுடைய நெருங்கிய உறவினருடைய மாற்ற அவர்களுடைய ரட்சிப்பு குறித்து நீ கரிசனையாக இருக்க வேண்டும். If you take this decision now, they will never come to know the Lord. இந்த தீர்மானத்தை இப்பொழுது நீ எடுத்தால் அவர்கள் ஒரு காலம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. Can you see the deception in that? அதில் இருக்கிற வஞ்சகத்தை நீங்கள் பார்க்க முடிகிறதா? If you think like that, then this church will also become just like every other church. நீங்கள் அப்படி யோசிக்கிறவர்களா இருந்தால் இந்த சபையும் கூட மற்ற சபைகளை போல மாறிவிடும். I want to show these passages. Luke 9. லூக்கா 9ஆம் அதிகாரம் நான் காண்பிக்க விரும்புகிறேன். Luke 9:57 onwards. லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 இலிருந்து. As they were going along the road, someone said to him, I will follow you wherever you go. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். And Jesus said to him, the foxes have holes and the birds of the air have nests, but the Son of Man has nowhere to lay his head. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். Just stop there and think what would have happened. அங்கு நிறுத்திவிட்டு என்ன நடந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். Here is a man, he is saying, I want to be your disciple. அங்கு ஒரு மனிதன் வருகிறான், நான் உமக்கு சீஷனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். And the Lord tells him, if you come with me, you won't even have a place to lay down your head. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ என்னோடு கூட வந்தால் உனக்கு தலை சாய்க்க கூட இடம் இருக்காது. I am sure that man went off. நான் பார்க்கும்பொழுது அந்த மனிதன் போய்விட்டான் என்று தான் நான் நினைக்கிறேன். And he said to another, follow me, but he said, Lord, permit me first to go and bury my father. வேறொரு அவரை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். But Jesus said to him, allow the dead to bury their own dead, but as for you, go and proclaim everywhere the kingdom of God. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். So what would this man have done? இந்த மனிதன் என்ன செய்திருப்பான்? Do you think he would have gone and preached like what Jesus Christ told to preach? இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவன் சென்று பிரசங்கித்திருப்பானா? No, I want to go and bury my father. ஐயோ, நான் போய் என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும். And another in verse 61. 61ஆம் வசனத்தில் இன்னொருவன், another also said, I will follow you, Lord, but first permit me to say goodbye to those at home. But Jesus said to him, no one after putting his hand to the plow, looking back, is fit for the kingdom of God. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். So what did this man have done? இந்த மனிதன் என்ன செய்திருப்பான்? He would have said goodbye to Jesus, not to his family. தன்னுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் போய் வருகிறேன் என்று சொல்லியிருப்பான், வீட்டிற்கல்ல. If you have that kind of a spirit, then this church will continue as new covenant disciples for one more generation. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுடைய இருதயமுடையவர்களாக இருந்தால் இது தொடர்ந்து புதிய உடன்படிக்கையின் சீஷனாய் அந்த வருகிற தலைமுறை தொடர்ந்து வரும். But if you say that, if I change my certificate now, my parents will never become Christians, goodbye to you. நீங்கள் ஒருவேளை நான் இப்பொழுது என்னுடைய சான்றிதழை நான் அப்படி மாற்றிவிட்டால் என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் ஆண்டவருக்குள் வர முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு போய் வாருங்கள் என்று சொல்கிறேன். The next area where new covenant disciples are being tempted is in the area of marriage. இரண்டாவது, இந்த புதிய உடன்படிக்கையின் சீஷர்கள் சோதிக்கப்படக்கூடிய இன்னொரு காரியம் திருமணம். People from all the other groups, they want their children to get married into wealthy families. மற்ற குழுவினை சேர்ந்த எல்லோருமே தங்களுடைய பிள்ளைகள் நல்ல பணக்காரரான குடும்பத்திலே அவர்கள் பெண் எடுக்க வேண்டும் அல்லது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். So our children will be happy. அதனால் என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். That is what the rich man told. I want to be happy. அந்த ஐஸ்வரன் அதை தான் சொன்னான், நான் சந்தோஷமாய் பூரிப்பாக இருக்க விரும்புகிறேன். So in those groups outside, they don't mind Hindus marrying Christians or believers marrying unbelievers. They don't mind that. அதனால் அந்த குழுவில் இருக்கிறவர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்களை திருமணம் செய்வதோ அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவரை திருமணம் செய்வது குறித்து அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. So believers, unbelievers, disciples, no. When it comes to marriage, there should be good family, good backup
that's enough. அவர்கள் கிறிஸ்தவர்களோ அல்லது சீஷர்களோ அந்த காரியங்களை குறித்து அவசியமில்லை. அவள் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும், நல்ல பணக்காரலாக இருக்க வேண்டும், அது போதும். I heard this, in the last 2 weeks, at least 2 people have told me like this. கடந்த வாரத்திலே குறைந்தபட்சம் 2 நபராவது என்னிடத்தில் சொன்ன அந்த காரியத்தை நான் Evangelicals and Pentecostals. பெந்தகோஸ்தே இவாஞ்சலிக்கல் சபையை சேர்ந்தவர்கள். You can marry a Hindu, then that person will become, a disciple. You are bringing one soul into the kingdom of God. நீங்கள் ஒரு இந்துவை திருமணம் செய்து கொள்ளலாம், அது நிமித்தமாய் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஒரு ஆத்துமாவை பரலோகத்திற்கு கொண்டு வர முடியும் என்கிறார். When Brother Tavasilan shared this maybe 2-3 weeks ago, I didn't believe him. சகோதரர் தவசீலன் அவர்கள் 2-3 வாரங்களுக்கு முன்பாக இதை பகிர்ந்து கொண்ட பொழுது நான் நம்பவில்லை. He was saying, no, someone told him, get married to this Hindu, you'll be bringing one soul into the kingdom. அவரிடத்திலே யாரோ ஒரு சொன்னா, நீ ஒரு இந்துவை திருமணம் செய்தால் ஒரு ஆத்துமாவை நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ கொண்டு வர முடியும் என்று. I heard with my own ears, and now they're shedding tears. நான் என்னுடைய சொந்த காதுகளினாலே அதை கேட்டிருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். The person who told us, we gave like that, now that person has become a Hindu, is not allowing us to talk to them. So many problems. அவர்கள் சொல்கிறார்கள், நான் அப்படி இந்துவை திருமணம் செய்தோம், இப்பொழுது அவர்கள் இந்துவாய் மாறிவிட்டால் வேற ஆண்டவரை குறித்து மற்ற காரியங்கள் குறித்து அவர்கள் பேச விரும்பவில்லை. So I don't want to give an impression, that if you marry an unbeliever, you will be unhappy and things like that. I don't want to be appearing to be putting a curse on anyone. நான் நீங்கள் ஒரு அவிசுவாசிடம் திருமணம் செய்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீர்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை நான் காண்பிக்க விரும்பவில்லை. அதன் நிமித்தமாய் உங்களுக்கு ஒரு சாபம் உண்டாகும் என்பதை போல நான் சொல்ல விரும்பவில்லை. But I want to just point to the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 Corinthians 6:14. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians 6:14, it says, do not be bound together with unbelievers, for what partnership have righteousness and lawlessness, or what fellowship has light with darkness? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? So because of this verse, I cannot conduct a marriage between a believer and an unbeliever. இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவிசுவாசிக்கும் நான் திருமணம் செய்து வைக்க முடியாது. Even if the unbeliever says, I'll be baptized for the sake of marriage. அந்த திருமணம் செய்யக்கூடிய நபர், நான் திருமணத்திற்காக நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னாலும், No, I will not support that. நான் அவர்களுக்கு ஆதரவாய் நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். Deuteronomy 7. உபாகமம் 7ஆம் அதிகாரம் Verse 1 onwards I'll read. When the Lord your God brings you into the land where you are entering to possess it, and clears away many nations before you, the Hittites and the Girgashites and the Amorites and the Canaanites and the Perizzites and the Hivites and the Jebusites, 7 nations greater and stronger than you, and when the Lord your God delivers them before you and you defeat them, then you shall utterly destroy them. You shall make no covenant with them and show no favor to them. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பொறுத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். Furthermore, you shall not intermarry with them. You shall not give your daughters to their sons, nor shall you take their daughters for your sons. For they will turn your sons away from following me to serve other gods. Then the anger of the Lord will be kindled against you, and he will quickly destroy you. அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுக்காமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்திலே அழிக்கும். So here what the Lord was saying is, if you get married to a person who is worshipping idols, you will also worship idols. இங்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம், நீங்கள் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு நபரை திருமணம் செய்தால் நீங்களும் விக்கிரக ஆராதனை செய்ய தொடங்கி விடுவீர்கள். It's not that the person who is worshiping idols will leave that and then will come to you. அங்கு விக்கிரக ஆராதனை செய்கிற அந்த நபர் அதை விட்டு வருவார் என்றல்ல. Don't tell me that Ruth was different. ரூத் வித்தியாசமானவள் என்று என்னிடத்தில் சொல்லாதீர்கள். Yeah, there are some examples like that.
அப்படிப்பட்ட சில எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. But don't get fooled. No, let not Satan show you all those things and deceive you. நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை சாத்தான் உங்களுக்கு காண்பித்து உங்களை ஏமாற்றிவிட அனுமதிக்காதிருங்கள். The word of the Lord is very clear. Deuteronomy 7:3 and 4 and 2 Corinthians 6:14. தேவனுடைய வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. And I have, I want to give this warning because people do say that by marrying an unbeliever you will bring a person to the kingdom of God, which is totally false. இன்று ஜனங்கள் ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்களை கொண்டு வரலாம் என்ற ஜனங்கள் சொல்லுகிறது. அது பொய்யான காரியம். அதனால் உங்களுக்கு நான் எச்சரிப்பா இந்த காரியத்தை சொல்ல So I want to repeat what I said last time, that suppose you have promised to marry a girl. கடந்த முறை நான் சொன்ன காரியத்தை திரும்ப நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் யாரையாவது நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருந்தால், you have given a promise to unbeliever to marry. ஒரு அவிசுவாசி நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருந்தால், now you have become a believer. இப்பொழுது நீங்கள் விசுவாசியாய் மாறிவிட்டீர்கள். You must break that promise you made. அந்த வாக்கை நீங்கள் உடைக்க வேண்டும். That will be acting like a new covenant disciple, because the Lord hates being unequally yoked in marriage. நீங்கள் அப்படி செய்தால் புதிய உடன்படிக்கையின் சீஷலாய் இருப்பீர்கள். ஏனென்றால் அந்நிய நுகத்திலே அப்படி பிணைக்கப்படுவதை தேவன் வெறுக்கிறார். Don't say I have made a promise and I must keep it even if it will ruin me. நான் அந்த வாக்கை கொடுத்து விட்டேன், என்னை சீரழித்தாலும் பரவாயில்லை, நான் அந்த வாக்கை நிறைவேற்றுவேன் என்று சொல்லாதிருங்கள். Don't quote Psalm 15 verse 4, the last portion. அந்த சங்கீதம் 15னுடைய 4ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தையை நீங்கள் கோடிட்டு காண்பிக்காதிருங்கள். You read that. He who swears to his own hurt and does not change. Psalm 15 verse 4. சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன். Don't say that I will ruin my life by marrying an unbeliever because I promised. நான் இப்படி வாக்கு செய்வதனாலே அந்த திருமணம் செய்து என்னுடைய அது நிமித்தமாய் நான் வாழ்க்கை சீரழிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லாதீர்கள். When the devil tries to trick you like this, please show these verses to the devil. சாத்தான் அப்படி தந்திரமாய் உங்களை வழி விலக செய்யும் பொழுது இப்படிப்பட்ட வசனத்தை அவனுக்கு காண்பியுங்கள். Proverbs chapter 6. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் verse 1 to 5. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 5ஆம் வசனம் வரை. My son, if you have become surety for your neighbor, have given a pledge for a stranger, if you have been snared with the words of your mouth, have been caught with the words of your mouth, do this and then, my son, and deliver yourself, since you have come into the hand of your neighbor. Go, humble yourself and importune your neighbor. Give no sleep to your eyes, nor slumber to your eyelids. Deliver yourself like a gazelle from the hunter's hand, and like a bird from the hand of the fowler. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால், நீ உன் வாய்மொழிகளாலே சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிக்கப்பட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையிலே நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண் இமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்து கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். So here it's talking about a person who's borrowed some money. இங்கு ஒரு கடன் வாங்கின ஒரு மனிதனை பற்றி பேசுகிறது. And you say you will be a surety. நீ அதற்காய் நீங்கள் உத்தரவாதம் அளிக்கிறீர்கள். So what he says, you have got yourself trapped. அவர் சொல்கிறார், நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள். I will show you this verse, Deuteronomy chapter 7. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பித்தேன். Deuteronomy 7 verse 16. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். You shall consume all the peoples whom the Lord your God will deliver to you. Your eyes shall not pity them, nor shall you serve their gods, for that would be a snare to you. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜாதிகளையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக, அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாயிருக்கும். See, that is a trap. When you get married to a person who is worshipping idols, it will be a trap for you. ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு நபரை நீங்கள் திருமணம் செய்தால் அது உங்களுக்கு ஒரு கண்ணியாயிருக்கும். So that is what Proverbs chapter 6 says. You feel you've done this thing and you got caught in a trap. Please do something and set yourself free. அதுதான் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை நீ சிக்கிக் கொண்டவனானால் தயவு செய்து இந்த காரியத்தை செய்து அதிலிருந்து நீ தப்பித்துக்கொள். Devil has caught you in a trap.
சாத்தான் உன்னை அவன் சிக்க வைத்திருக்கிறான். Please humble yourself. Go and say, no, this engagement I have to break. நீ உன்னை தாழ்த்தி அவர்களிடத்தில் போய் இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் உடைக்கிறேன் என்று சொல்லுங்கள். That is how you will escape that trap. அப்படித்தான் அந்த சிக்கிலிருந்து அந்த கண்ணியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். 2 Corinthians chapter 6 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் verse 14. 14ஆம் வசனம். Do not be bound together with unbelievers. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. Verse 16. 16ஆம் வசனம். What agreement has the temple of God with idols? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? For we are the temple of the living God, just as God said, I will dwell in them and walk among them, and I will be their God and they shall be my people. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. Therefore come out from their midst and be separate, says the Lord. Do not touch what is unclean, and I will welcome you. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு I will be a father to you, and you shall be my sons and daughters to me, says the Lord Almighty. அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். So according to this passage, you cannot be unequally yoked in marriage. இந்த வசனத்தின்படி நீங்கள் அவிசுவாசிகளுடன் அந்நிய நுகத்திலே நீங்கள் பிணைக்கப்பட முடியாது. I say a 100% disciple should get married to a 100% disciple. நான் சொல்கிறேன், ஒரு 100% சீஷனாய் இருக்கிறவன் 100% சீஷனாய் இருக்கிற மற்றவர்களோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 60% disciple married to a 60% disciple. 60% சீஷராய் இருக்கிறவர்கள் 60% சீஷராய் இருக்கிறவர்களோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 30% disciple should get married to a 30% disciple. 30% சீஷராய் இருக்கிறவர்கள் 30% சீஷராய் இருக்கிறவர்களோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். Don't compromise. That will be a disobedience to God's command. நீங்கள் தயவு செய்து அதிலே ஒத்து போகாதிருங்கள், ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள், அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையாய் மாறிவிடும். Brother Zach has told many times, the Lord has chosen many young people to be his prophets. சகோதரர் ஜாக் அவர்கள் அநேக முறை சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளாக இருக்கும்படி அநேக வாலிபர்களை தேவன் தெரிந்து கொண்டிருந்தார். But they did not become the prophets which God selected them for because they married the wrong person. அவர்கள் தவறான நபரை திருமணம் செய்ததினாலே தேவன் அவர்களுக்காய் குறித்திருந்த அந்த தீர்க்கதரிசியாய் அவர்களால் மாற முடியவில்லை. I told when people say that you can marry a non-Christian and then bring them into the kingdom of God. ஜனங்களிடத்தில் வந்து நீங்கள் ஒரு அவிசுவாசியுடன் திருமணம் செய்து தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்களை கொண்டு வர முடியும் என்று சொல்லும் பொழுது, non-Christian, ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரை திருமணம் செய்து கொண்டு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வர முடியும் என்று சொல்லும் பொழுது, so what is the difference between that and a person who's a 100% disciple? He says, I'll marry a 10% disciple because that person looks good or the background is good, and then I'll make them 100% disciple. ஒருவேளை அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு 100% சீஷனாக இருக்கிறவர் 10% சீஷராக இருக்கிற மற்றவர்களுடைய அழகை பார்த்தோ அவர்களுடைய பின்னணியை பார்த்தோ அவர்களை நாம் திருமணம் செய்து கொண்டு அவர்களை நான் 100% சீஷனாய் நான் மாற்றி விடுவேன் என்று சொல்வதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? Both are the same. இரண்டுமே ஒன்றுதான். You want the Lord to build his church? ஆண்டவருடைய சபையை கட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? Continue to build his church? தொடர்ந்து அவருடைய சபையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? It is better for you not to get married at all than getting married to a wrong person. ஒரு தவறான நபரை திருமணம் செய்வதை விட நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதே நல்லது. Okay, the next issue. அடுத்த காரியங்கள் about the Christian songs that we hear. நாம் கேட்கிற கிறிஸ்தவ பாடல்கள், so many songs are shallow. அநேக பாடல்கள் ஆழமற்றதாக இருக்கிறது. And there are people very shallow. ஜனங்களும் ஆழமற்றவர்களாக இருக்கிறார்கள். But because you want to be friendly with them, you join with them. அவர்களோடு நட்பாக இருக்கிற விரும்புகிறதுனாலே அவர்களோடு இணைந்து கொள்கிறோம். You will also become shallow. நீங்களும் ஆழமற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். This church will become shallow if that trend continues. அப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடந்தால் இந்த சபையும் ஆழமற்ற ஒரு சபையாய் மாறிவிடும். See, I heard this song which is called Christ is enough for me. கிறிஸ்துவே எனக்கு போதும் என்ற அந்த பாடலை நான் கேட்டேன். The words are like this. அதனுடைய வார்த்தை இப்படியா இருக்கிறது. Christ is my reward and all of my devotion. கிறிஸ்துவே என்னுடைய பிரதிபலனும் என்னுடைய முழு பக்தியுமாய் இருக்கிறார். Now there is nothing in this world that could ever satisfy. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என்னை திருப்தி செய்ய முடியாது. Through every trial my soul will sing. எல்லா சோதனை மத்தியிலும் என் ஆத்துமா பாடும்.
No turning back, I've been set free. நான் திரும்ப மாட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். So when I read these words, I was very happy. இந்த வார்த்தைகளை வாசித்த பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். That Christ is my reward and all of my devotion. கிறிஸ்துவே என்னுடைய பிரதிபலனும் என்னுடைய எல்லா பக்தியுமாய் இருக்கிறார். And there's nothing in this world that will satisfy. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என்னை திருப்திப்படுத்த முடியாது. And in every trial my soul will sing. ஒவ்வொரு சோதனையிலும் என் ஆத்துமா பாடும். I'll not turn back to the world. நான் இந்த உலகத்திற்கு திரும்ப மாட்டேன். Because I've been set free from the bondage to this world. இந்த உலகத்தோடு இருக்கிற அந்த நுகத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். Then I read this chorus, Christ is enough for me, Christ is enough for me. அதற்கு பிறகு அந்த பல்லவியை நான் கேட்டேன், கிறிஸ்துவே எனக்கு போதும், கிறிஸ்துவே எனக்கு போதும். Everything I need is in you. எனக்கு தேவையான எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. Everything I need. எனக்கு தேவையான எல்லாமே. Very catchy tunes and very meaningful words. மிகவும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அந்த டியூனும் நல்ல வார்த்தைகளுமாய் இருக்கிறது. Now comes the next verse. அதற்கு பிறகு இந்த வார்த்தை வருகிறது. Christ is my all in all. கிறிஸ்துவே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். The joy of my salvation. என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷமாய் இருக்கிறார். And this hope will never fail. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் அது விட்டு விடாது அல்லது சோர்ந்து போய் விடாது. தோற்று விடாது. This hope will never fail. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. This hope will never fail. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. Heaven is my home. பரலோகம் என்னுடைய வீடாய் இருக்கிறது. Oh, that really put me down. அந்த வார்த்தை என்னை மிகவும் அதாவது கீழே வீழ்த்தி விட்டது. Then it says, through every storm my soul will sing, Jesus is here, to God be the glory. அதற்கு பிறகு எல்லா சோதனையிலும் என் ஆத்துமா பாடும், ஆண்டவரே என்னை பாதுகாத்து எனக்கு மகிமையாக இருக்கிறார். See, when you talk about your hope, the hope not failing, and your hope is heaven is your home, it's just like what every other group says, that I want to accept the Lord and go to heaven. On this earth I want to have a comfortable life, and then I'll go to heaven. இந்த வார்த்தைகளிலே பரலோகமே என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், அந்த நம்பிக்கை வீண் போகாது என்ற அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, அந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் பூமியிலே சௌகரியமாக வாழ்ந்துவிட்டு நான் பரலோகத்திலே நான் அவரோடு கூட வாழப்போகிறேன். Read 2 Corinthians 5:15. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். He died for all, so that they who live might no longer live for themselves, but for him who died and rose again on their behalf. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். Nobody wants to live that godly life for the Lord. ஆண்டவருக்கென்று அந்த தேவபக்தியுள்ள வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை. So that is why I am saying that new covenant disciples, we must have that burning desire that my life is for the Lord. நாம் புதிய உடன்படிக்கையின் சீஷர்களாக இருக்கிற நாம் அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கே உரியது என்ற ஒரு அக்னி நம்முடைய இருதயத்திலே பற்றி எரிய வேண்டும். See, nowadays evangelical and Pentecostal Christians have learned to sing songs which appear very godly. இன்று எவாஞ்சலிக்கல் மற்றும் பெந்தகோஸ்தே ஸ்தாபனங்களை சேர்ந்தவர்கள் மிக தேவபக்தியுள்ள பாடல்களை போன்ற தோன்றுகிற பாடல்களை பாடுகிறார்கள். But it is like having a form of godliness and denying the power. அது எப்படி இருக்கிறது என்றால் தேவபக்தியின் தோற்றம் இருக்கிறது, ஆனால் அதிலே வல்லமை காணப்படவில்லை. The Bible says, Paul says, avoid those people. பவுல் சொல்கிறார், அப்படிப்பட்டவர்களை நீ தவிர்த்து விடு. The last lines it says, I have decided to follow Jesus. அந்த கடைசி வார்த்தை, நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன். No turning back. நான் இனி திரும்ப மாட்டேன். No turning back. நான் திரும்ப மாட்டேன். The cross before me. சிலுவை எனக்கு முன்பாக இருக்கிறது. The world behind me. உலகம் எனக்கு பின்பாக இருக்கிறது. No turning back. No turning back. நான் இனி திரும்ப மாட்டேன், திரும்ப மாட்டேன். These words are that song, I have decided to follow Jesus, no turning back. இந்த வார்த்தைகள் எதிலிருந்து இருக்குன்னா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னோக்கே நான் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. The cross before me, the world behind me. சிலுவை எனக்கு முன்பாக, உலகம் எனக்கு பின்பாக இருக்கிறது. The song originated in northeast of India. அது இந்தியாவின் வட கிழக்கு பகுதியிலே அந்த பாடல் ஏற்பட்டது. And it was popularized by Sadhu Sundar Singh himself. அது சாது சுந்தர் சிங் மூலமாக அதிகமாக பிரசித்தி பெற்றது. But when I read these words, like through every trial and every storm my soul will sing, இந்த வார்த்தைகள் எல்லா பிரச்சனை எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் என்னுடைய ஆத்துமா பாடும் என்ற வார்த்தையை நான் வாசித்த பொழுது, I only understand that the person who is singing is referring to some health problem or wealth problem. நான் அந்த பாடலை பாடுகிற நபர் ஒன்று அவர்களுக்கு சரீர பிரகாரமான சுகவீனங்கள் இருக்கலாம், அல்லது
பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், they have some disease they want to be healed of, ஏதோ ஒரு வியாதியிலிருந்து அவர்கள் சுகமடைய விரும்புகிறார்கள், or some financial problem they want solved. அல்லது ஒரு பண பிரச்சனையிலிருந்து அவளுக்கு ஒரு விடுதலை வேண்டும். When people sing, the cross before me, உலகம் சிலுவை எனக்கு முன்பாக இருக்கிறது என்று ஜனங்கள் பாடும் பொழுது they are imagining a vision of a cross, ஒரு சிலுவையின் தரிசனத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். like what Emperor Constantine had. எப்படி அந்த கான்ஸ்டன்டைன் என்ற அந்த ராஜா யோசித்தாரோ, he saw a cross and he was conquering in that Milvian bridge over river Tiber. He saw this vision. அந்த ரிவர் டைபர் ஆற்றை கடந்து மிலிவியன் அந்த பாலத்தை கடக்கும் பொழுது அவருக்கு முன்பாக ஒரு சிலுவை காட்சியை அவர் பார்த்தார். With this sign, conquer. நீ ஆண்டுகொள் என்ற அந்த வார்த்தை அதில் இருந்தது. So he accepted Christ. அதனால் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். He accepted the Christians. கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டார். And he stopped persecuting them. அவர்களை உபத்திரவப்படுத்துவதை நிறுத்திவிட்டார். But he also had the sun god. அவருக்கென்று அந்த சூரிய கடவுள் இருந்தது. And when he was made the king, he had that symbol on him. அவன் ராஜாவாய் ஆன பிறகு அதனுடைய அடையாளத்தை தன் கிரீடத்திலே வைத்திருந்தார். And he told everyone should celebrate the festival of sun god, so that became Christmas. எல்லோருமே இந்த சூரிய கடவுளுடைய பண்டிகையை கொண்டாடலாம் என்றால் அது கிறிஸ்மஸாய் மாறிவிட்டது. So this is how most Christians look at the cross as a source of victory over human enemies. இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்று சிலுவையை ஏதோ மனுஷீகமான எதிரிகள் மேல் ஜெயம் கொள்ளுகிறதற்கு ஒரு அடையாளமாய் பார்க்கிறார்கள். They look upon all the problems they have in health and wealth. That is the problems of the world. அவர்களுக்கு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சுகவீனமும் பண பிரச்சனையும் தான் உலகத்தின் பிரச்சனையாக இருக்கிறது. Most of the people are so fed up with the problems in the world that they want to die and go to heaven. அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையிலே அவர்கள் சிக்கிக்கொண்டு எப்படியாவது அதிலிருந்து விடுதலையாகி பரலோகம் போனால் போகும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார். So they are turning away from all the problems in the world and they want success by looking at the cross. அவர்கள் உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் திருப்பி அந்த சிலுவையை பார்த்து அதிலே ஜெயம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். I have met so many people who have only this kind of understanding. நான் சந்தித்த அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் தான் இருந்தது. And I can see how they influence people in our churches. நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படி அந்த தாக்கத்தை அவர்கள் மேல் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. Maybe our people when they sing the song they actually mean the cross as dying on the cross. ஆனால் நம்முடைய ஜனங்கள் நாம் சிலுவையை பற்றி பாடும்பொழுது சிலுவையிலே மரிப்பதை குறித்து நாம் யோசித்ததை பாடுகிறோம். But they have no discernment in having that fellowship or friendliness with them. அவர்களோடு நட்பையும் ஐக்கியத்தையும் வைத்துக் கொள்வதிலே அவர்களுக்கு எந்த விதமான பகுத்தறிகிற காரியங்கள் இல்லை. Mark my words, if you are not careful, all that influence will come inside this church also. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஜாக்கிரதையா இல்லைவென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய சபைக்குள்ளாக வர தொடங்கிவிடும். I want to see how far I can be from these people. இப்படிப்பட்ட ஜனங்களிடத்திலிருந்து எவ்வளவு தூரமா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரமா இருக்க விரும்புகிறேன். And there are people who want to be as close to them without compromising. அவர்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்து அதே நேரத்திலே ஒத்த வேஷம் தரிக்காமல் இருக்க முடியுமா என்று யோசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். Be with those people who are crucifying their flesh with all its lusts. தன்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையிலே அறைகிறவர்களோடு நீங்கள் ஐக்கியப்படுங்கள். When we are singing the songs, நாம் பாடல்களை பாடுகிறோம். It's an act of worship. அது ஆராதனையின் ஒரு விதமாக இருக்கிறது. It's between me and the Lord. அது எனக்கும் தேவனுக்கும் நடுவிலே. Just see the spirit in all those groups outside. வெளியில் இருக்கிற அப்படிப்பட்ட குழுவில் இருக்கிற அந்த ஆவியை நிதானித்து பாருங்கள். It's all for their own popularity or show. அவர்களுடைய சொந்த பிரசித்திக்காகவோ அவர்களை காண்பிக்கும்படியாகவோ பாடப்படுகிறது. So much of jealousy and competition. அநேக பொறாமையும் போட்டியும் காணப்படுகிறது. One meeting you tell them not to sing, they'll become offended. ஒரு கூட்டத்திலே அவர்கள் பாடக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் மனத்தாங்கல் அடைவார்கள். All that thing will come into our church also. அப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நம்முடைய சபைக்குள்ளாக வர முடியும். Getting offended, becoming jealous, all these things will come in. மனத்தாங்கல் அடைவது, பொறாமை, போட்டி, எல்லா காரியங்களுமே. So even in preaching, பிரசங்கத்தில் கூட lot of lust for preaching. பிரசங்கிக்கக்கூடிய ஒரு இச்சை. So it's the people who sing the cross before me, the world behind me, be very careful of what the spirit is. சிலுவை எனக்கு முன்பாக உலகம் எனக்கு பின்பாக என்று பாடுகிறவர்கள் எந்த ஆவியோடு பாடுகிறார்கள் என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். I feel safe in fellowship with Brother Zach. சகோதரர் ஜாக் அவரோடு இருக்கிற ஐக்கியத்திலே நான் பாதுகாப்பாய் உணர்கிறேன். And
along with the people who are wholeheartedly following the Lord. முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றுவர்களோடு ஐக்கியப்படுவதிலே நான் பாதுகாப்பாய் உணர்கிறேன். I want to see how far I can be from those groups. அப்படிப்பட்ட மற்ற குழுவிலிருந்து எவ்வளவு தூரமாய் என்னை நான் விலக்கி வைத்துக் கொள்ள முடியும் என்பதை யோசித்து பார்க்கிறேன். I have gone close and I have seen how defilement creeping in. நான் அவர்களை நெருங்கி போகும்போது எப்படி நான் கரைப்படுகிறேன் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். After you defiled, you notice it. நீங்கள் கரைப்பட்ட பிறகுதான் நீங்கள் அதை கவனிப்பீர்கள். Be very careful that you are separating yourself from these things. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்கிற காரியத்திலே மிக ஜாக்கிரதையாக இருங்கள். There are people who claim to be born again and they say they are saved. அவர்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள். But they are up to date on all the worldly movies, and the serials. ஆனால் அவர் உலக பிரகாரமான திரைப்படங்கள் சீரியல் இப்படிப்பட்ட காரியங்களே துல்லியமாய் அதை அறிந்து வைத்திருப்பார்கள். Whatever the film festival awards, everything they know. Who are the top people? இந்த film festival awards திரைப்படங்களில் வரக்கூடிய பெரிய நபர்கள் எல்லாவரையுமே அறிந்து வைத்திருப்பார்கள். I don't want to have anything to do with them. அப்படிப்பட்டவர்களோடு எப்படி எந்த ஒரு சம்பந்தம் வைத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. At one time I was in that. Now the Lord has saved me and I want to be far away from that. ஒரு காலத்திலே அதில் இருந்தேன். ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அதில் இப்பொழுது நான் அதிலிருந்து எவ்வளவு தூரமாக இருக்க விரும்புகிறேனோ அவ்வளவு தூரமாக இருக்க விரும்புகிறேன். Children who have were born and growing up in our midst, they have not been exposed to that. நம்முடைய மத்தியிலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பார்க்கவில்லை. So they may think here these old people are like that only talking. நீ அவர்கள் நினைக்கலாம் இந்த பழைய வயதானவர்கள் இப்படி அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். Be very careful. If you go there, you will get stuck and it will be like quicksand. You will get drawn into it and you will perish. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்திலே மிக ஜாக்கிரதையாக இருங்கள். அதிலே நீங்கள் சிக்கிக்கொண்டால் ஒரு புதைக்குழியை போல அது உங்களை இழுத்து நீங்கள் அதிலே சிக்கி மடிந்து போவீர்கள். So when I move with these people in the other groups, மற்ற குழுவில் இருக்கிற அந்த ஜனங்களோடு என்னுடைய இடைபாடு இருக்கும் பொழுது I introduce them to 4 articles which are there in our CFC website. நம்முடைய CFC வெப்சைட்ல இருக்கிற 4 ஆர்டிகளை நான் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். You can also look up that in our website. நம்முடைய வெப்சைட்ல அந்த காரியங்களை நீங்களும் பார்க்கலாம். The first is the truth about Christmas and Easter. முதலாவது கிறிஸ்மஸ் ஈஸ்டர் என்பதை பற்றியதான உண்மை. That was written by Brother Zach many years ago. அநேக வருடங்களுக்கு முன்பாக சகோதரர் ஜாக் அவரால் எழுதப்பட்டது. Most of them will get upset and they will not come near me. அநேகர் அதை படித்து அவர்கள் அதற்கு பிறகு என் அருகிலே வரமாட்டார்கள். Then the other one is why I do not celebrate Halloween. இரண்டாவது ஏன் நான் அந்த ஹாலோவீன் அந்த பண்டிகையை கொண்டாடுவதில்லை. That was written by Sandeep not many years ago, maybe recently. சில வருடங்களுக்கு முன்பாக சகோதரர் சந்தீப் அவர் எழுதின அந்த ஆர்டிகல். Then the third one is my Bible and the upcoming elections. My Bible and the upcoming elections. என்னுடைய வேதாகமும் வரப்போகிற தேர்தலும். That was also written by Sandeep. அதுவும் சகோதரர் சந்தீப் அவரால் எழுதப்பட்டது. The fourth one is Christian and the yoga. நான்காவது கிறிஸ்தவமும் யோகாவும். So when they read all these 4 verses, I want to preserve that distinction. நான் அவர்களை வாசிக்கும் பொழுது நான் எதை காண்பிக்க வேண்டும் என்றால் அது நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். You want to be a new covenant disciple, be grounded in these things. நீங்கள் ஒரு புதிய உடன்படிக்கையின் சீஷனாய் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியத்திலே நீங்கள் உறுதியாய் வேரூன்றி இருக்க வேண்டும். Yeah, but I want to tell the discipleship conditions also. நான் சீஷத்துவத்தின் நிபந்தனைகளையும் நான் சொல்ல விரும்புகிறேன். Matthew chapter 10 verse 37 to 39. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 இலிருந்து 39ஆம் வசனம் வரை. Matthew 10:37 to 39. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 இலிருந்து 39ஆம் வசனம் வரை. He who loves father or mother more than me is not worthy of me, and he who loves son or daughter more than me is not worthy of me. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. I am reading this verse first. இந்த வசனத்தை முதலாவது நான் வாசிக்கிறேன். I'll read the next one. Luke 14. லூக்கா 14ஆம் அதிகாரத்திலிருந்து மற்ற வசனத்தை காண்பிக்கிறேன். Luke 14 verse 25. லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Verse 25 and 26. 25 26ஆம் வசனம். Now large crowds were going along with him, and he turned and said to them, if anyone comes to me and does not hate his own father and mother and wife and children and brothers and sisters, yes, and even his own life, he cannot be my disciples. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொரும் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். So here the Lord is telling the word, using the word hate. இங்கு
பகை என்ற அந்த வார்த்தை, வெறுக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். So there are people who already hate their parents. தன்னுடைய பெற்றோரை வெறுக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். So they take this verse and they really hate them. அவர்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு உண்மையாய் அவர்கள் பகைக்க ஆரம்பித்து விடுவார்கள். That's why I wanted to show Matthew 10:37. It says, "He who loves father or mother more than me is not worthy of me." அதனால்தான் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. We have to honor our parents. நம்முடைய பெற்றோரை நாம் கனப்படுத்த வேண்டும். If our parents are needy, we have to support them. நம்முடைய பெற்றோர்கள் தேவையா இருக்கும்போது அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். If they ask us to disobey God, then we should not honor them. We can't honor them. அவர்கள் நம்மை தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாது என்று சொல்லும்பொழுது அப்பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிய கூடாது. That is a disciple. அதுதான் சீஷன். Verse 30, Matthew 10:38. மத்தேயு 10:38. And he who does not take his cross and follow me after me is not worthy of me. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. So that is, verse 27, Luke 14:27, whoever does not carry his own cross and come after me cannot be my disciple. லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். And then the Lord says, Luke 14:28, for which one of you, when he wants to build a tower, does not first sit down and calculate the cost to see if he has enough to complete it. அதற்கு பிறகு லூக்கா 14:28 உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு அவன் முன்பு உட்கார்ந்து 30 கடைசியிலே முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. So this is what Brother Zach has been telling, that if you are a disciple, there is a cost for you. நீங்கள் அதைதான் சகோதரர் ஜாக் அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு சீஷனாக இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விலைக்கிரயம் ஒன்று இருக்கிறது. செல்லும் செலவு ஒன்று இருக்கிறது. You have to spend. நீங்கள் செலவு செய்ய வேண்டும். You can't get. நீங்கள் பெற்றுக்கொள்ளுவர்களாக இருக்க முடியாது. A disciple is one who spends himself for the Lord. ஒரு சீஷன் என்பவன் தன்னை தேவனுக்கென்று செலவு செய்கிறவன். So that is the important thing. Count that cost and be a disciple and a member in this church. நீங்கள் செல்லும் செலவை கணக்கு பார்த்து ஒரு சீஷனாய் சபையிலே ஒரு அங்கமாயிருங்கள். So that is what verse 13 in Matthew 10:13, and he who has found his life will lose it, and he who has lost his life for my sake will find it. மத்தேயு 10:39 தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். So as I told in the beginning, Ecclesiastes 7 verse 4, the heart of the wise is in the house of mourning. நான் இதற்கு முன்பாக உங்களுக்கு காண்பித்தது போல பிரசங்கியின் புத்தகம் 7:4 ஒரு ஞானியின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கிறது. He has repented, he is living for the Lord, he has got eternity to be with the Lord. அவன் மனம் திரும்பி தேவனுக்கென்று வாழ்கிறான், தேவனோடு செலவழிப்பதற்கு நித்தியம் அவனுக்காக இருக்கிறது. But there are others who are fools, who feel that they can say some words and accept Jesus, live for themselves and still go to heaven. ஆனால் மூடராய் இருக்கிற சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று தனக்காக இந்த பூமியிலே வாழ்ந்து அவரோடு கூட நித்தியத்தில் வாழலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். There are so many other groups outside, you can please go and join them. அப்படிப்பட்ட அநேக குழுக்கள் வெளியிலே இருக்கிறார்கள், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். Will you be a bold disciple for the Lord? நீங்கள் ஆண்டவருக்கென்று ஒரு தைரியமான சீஷனாய் இருப்பீர்களா? Even if it's your testimony and your certificate, will you say that I am the Lord's? நீங்கள் உங்களுடைய சான்றிதழாக இருந்தாலும் உங்களுடைய சாட்சியாக இருந்தாலும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுவீர்களா? Will you decide to obey the Lord and say, for me marriage means the one who is equal yoked? நீங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு திருமணம் என்றால் அந்த நுகத்திலே சரியான நுகத்திலே நான் பிணைக்கப்படக்கூடியவனாக இருக்கிற நபர் மாத்திரமே. And I don't want to defile myself by knowing all the stories about the movies and serials. ஆண்டவரே இந்த சினிமாக்களை பற்றிய அந்த சீரியலை பற்றிய காரியங்களை நான் கேட்டு அதை குறித்து அறிந்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை. Overall you must be deciding to be against sin. நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Are you determined to discern between the people who speak of godliness and those who are following godliness? நீங்கள் தேவ பக்தியை பின்பற்றுகிறவர்களும் தேவ பக்தியை பற்றி பேசுகிறவர்களுக்குள்ள வித்தியாசத்தை பகுத்தறியக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? Even within our church. நம்முடைய சபையிலும் கூட. Because I know Satan wants to bring in people, creep unnoticed and corrupt the church. எனக்கு தெரியும் சாத்தான் அப்படி ஜனங்களை கொண்டு வந்து கவனமில்லாமல் அவள் உள்ளே வந்து சபையை கரைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும். And
don't go after, talented musicians. நல்ல திறமையான இசை வாசிக்கிறவர்கள் பின்பாக போகாதிருங்கள். You will get deceived. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். Be with those who want to follow the Lord wholeheartedly. முழு இதயத்தோடு தேவனை பின்பற்றக்கூடியவர்களை நீங்கள் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். You have that attitude, you will remain in the church. நீங்கள் அப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் சபையிலே நிலைத்திருப்பீர்கள். If you don't have that attitude, you want to have something of the world and something of the Lord. ஒருவேளை அப்படிப்பட்ட மனப்பான்மை இல்லாமல் உலகத்திலும் கொஞ்சம் வேண்டும், ஆண்டவரிடத்திலும் கொஞ்சம் வேண்டும் என்று இருப்பீர்கள் என்றால், be sure the Lord will expose you and remove you from the church. நீங்கள் ஆண்டவர் உங்களை வெளியாக்கி சபையிலிருந்து அவர் வெளியே அனுப்பி விடுவார் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Let us be those who will have our hearts in the house of mourning. நம்முடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாய் இருப்போம். And let our hearts be set right genuinely. உண்மையாகவே நம்முடைய இருதயம் சீராக்கப்பட்டு சரியாக்கப்படட்டும். And let us have the true joy of the Lord. நாம் ஆண்டவருடைய உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருப்போமாக. Amen. Amen. Sunday school children can go for Sunday class. பாட்டு புத்தகத்தில் 216வது பாடல், தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே என்கிற பாடல் நான் பாடுறேன். தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை நாம் தெளிவாய் கேட்டோம். எசேக்கியேல் ஒரு வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம். 43ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல், அவர் என்னை கீழ்திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. அப்போ ஆண்டவர் பார்த்து அவர் சொல்கிறாரு ஒரு வார்த்தை. ஆண்டவர் 7ஆம் வசனத்தில், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதப்பீடத்தின் ஸ்தானமுமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தார் அவருடைய ராஜாக்களும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி எண்டையிலும் தங்கள் வாசல் நிலையை என் வாசல் நிலை என்றும் சேர்த்து. பார்த்தீங்களா, 2 பேருமே எப்பவுமே. I want to show Ezekiel chapter 43. In the verse 1 it says, then he led me to the gate facing toward the east, and behold, the glory of the God of Israel was coming from the way of the east. And then in verse 7, he said to me, Son of man, this is the place of my throne and the place of my soles of my feet, where I will dwell among the sons of Israel forever. And the house of Israel will not again defile my holy name, neither they nor their kings by their harlotry, by the corpses of their kings, when they die, by setting the threshold by my threshold, and their doorpost beside my doorpost, with only the wall between me and them. So here, the Lord is explaining there is just one small thin wall, very close. There is a temple, and next to that, there is another building, but the wall is very close. It's appearing almost like the temple. You don't get deceived like that. ரெண்டுமே பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். When you look at both the structures, they look identical. அதனால தான் இந்த நாளில் நம்ம கேட்டோம், அதை தேவன் வித்தியாசப்படுத்தி காட்டினது. That is why the Lord wanted to distinguish that and show it. ஆண்டவருடைய வாசப்படியும் ஆலயமும் ஒரு மாதிரியாக இருக்கும். அதே பக்கத்தில் சாத்தான் என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி ஒரு வாசப்படியை அவனை வச்சுருப்பான். So there is the temple of God and a door,
just next to that, Satan will also have a door which will appear just like this. என்ன நம்ம பார்த்தோன்னே இதுவும் தேவனுடைய ஆலயம் தான். When we look at it, we'll say, oh, this is also a temple of God. இவங்களும் தான் இயேசுவை கும்பிடுறாங்க. All these people are also worshipping Jesus. இவங்களும் தான் நல்லா இருக்கிறாங்க. Oh, they are all fine. ஸோ நம்ம இங்கே போகலாம். So let us go there. பார்த்தீங்களா அவர் எப்படி எழுதுறாருன்னு So சொல்லிட்டு. see how he is written it like that. அவங்க என் வாசற்படி அண்டையில் அவங்க வாசப்படி. They will their doorpost beside my doorpost. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவருப்புகளால் தீட்டுப்படுத்தினார்கள். And they have defiled my holy name by their abominations which they have committed. ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன். So I have consumed them in my anger. அப்ப ஆண்டவர் சொல்றாரு. So now the Lord is saying, 9ஆம் வசனம், verse 9, இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தினின்று அகற்றினால், now let them put away their harlotry and the corpses of the kings far from me, நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். and I will dwell among them forever. இதை அவங்க அகற்றிட்டாங்கன்னு சொன்னா, If you remove it, எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்டோம். many things we heard. ஏன்னா ஒரே வாசப்படி ஒன்றா தான் இருக்க மாதிரி தெரியும். The door appears to be the same. என்னை பார்த்து நிறைய பேர் கேட்கறது உண்டு. Many people ask me like this many times. நான் இது நெல்லிக்குப்பம்ன்ற ஊரில் இருக்கும்போது, When I was in Nellikuppam, நான் பாண்டிச்சேரி சபைக்கு போவேன். I'll go to the church in Pondicherry. நெல்லிக்குப்பத்துலேருந்து கடலூர் போனோம். I have to go from Nellikuppam to Kadalur. கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி போனோம். From Kadalur to Pondicherry. பாண்டிச்சேரியிலேருந்து இறங்கி பாண்டிச்சேரியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு நான் போனோம். So in Pondicherry, I have to go close to the airport. அந்த 3 பஸ் இறங்கி ஏறணும். I have to take 3 buses. என் வீட்டிலேருந்து நான் கிளம்பும்போது 8 மணிக்கு 8:15 மணிக்கு எங்கள் வீட்டிலேருந்து நான் கிளம்புனாதான், If I leave my house at 8 or 8:15, 10 மணிக்கெல்லாம் நான் பாண்டிச்சேரி போய் சர்ச்சில் போய் நிற்க முடியும். only then I can reach Pondicherry church by 10 o'clock. இது ஒரு நாள் 2 நாளில், This is not 1 day or 2 days, கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களாக நான் but many years it happened. போகிறவங்க என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பாங்க. When I'm going, people will ask me this question. அவங்க சபைக்கு போய் பாண்டிச்சேரிக்கு போய் சபைக்கு போகணுமா நீனு? Do you have to go to Pondicherry for your church? கடலூர்ல இல்லை, Isn't there anything in Kadalur? நெல்லிக்குப்பத்தில் இல்லை, Nothing in Nellikuppam? இதுக்குள்ள பாண்டிச்சேரியில் இல்லை, அதுக்கும் இதுக்குள்ள ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வேற போகிற நீனு? Not even in Pondicherry, but in near the airport. நான் சொல்கிறேன் எல்லாம் சபை தான் அது. All are churches. சந்தோஷ் சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு கிளப்பு அது. But as Santosh says, they are all clubs. ஆனால் வாசப்படி பார்த்தா சபை மாதிரி தான் இருக்கும். But when you look at the door, it look like a church. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. That is what the Lord is saying. அதனால தான் அநேகர் பேர் அதை டிசர்ன் பண்ணுறது இல்லை. That is why, people are not able to discern. ஆண்டவர் மறுபடியும் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. And the Lord is saying one more word. 10வது வசனத்தில், Verse 10. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமணத்தின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி அதன் அளவை அளக்க கடவர்கள். As for you, son of man, describe the temple of the house of Israel, that they may be ashamed of their iniquities, and let them measure the plan. அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும், If they are ashamed of all that they have done, வெட்கப்பட்டாங்கன்னு சொன்னா, if they are ashamed of all that they have done, அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அது பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அது எல்லா கட்டளைகளையும் எல்லா நியமங்களையும் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி, make known to them the design of the house, its structure, its exits, its entrances, all its designs, all its statutes and all its laws. அவங்க வெட்கப்படணும். முதல்ல First of all, they should be ashamed. அவங்க வெட்கப்படலைன்னு சொன்னா, If they are not ashamed of their sin, அவங்களுக்கு காண்பிக்காத. don't show it to them. அதில் அவங்க தாங்க செய்தது குறித்து அவங்களுக்கு நியாயப்படுத்தினாங்கன்னு சொன்னா, And if they justify what they have done, இல்லைன்னா அவங்க அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அப்படிதான், இப்போ நம்ம கேட்டது போல அநேக வார்த்தைகளை கேட்டது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னா, so even as we heard now, all those words they are saying, they don't mean it. அவங்க உண்மையான ஆலயத்தினுடைய சட்டதிட்டத்தை காண்பிக்காத. Don't show them the true church, its dimensions. அவங்க வெட்கப்படலை, They are not ashamed. அவங்க அது குறித்து நியாயப்படுத்தி நிற்கிறாங்க. But they are coming and justifying themselves. அவங்களுக்கு ஆலயத்தையே காண்பிக்காத. Don't show them the temple. தேவனே காண்பிக்கிறது கிடையாது. The Lord does not show it to them. அதனால சில பேருக்கு ஆலயத்தினுடைய தேவனுடைய கர்த்தருடைய தேவனுடைய சபையினுடைய மகிமை அநேக பேருக்கு தெரியறதில்லை. That is why many people don't know the glory of the Lord in the temple. அநேக நேரங்களில் பிரதர் ஜாக் ஒரு வார்த்தையை நான் சொன்னதை கேட்டிருக்கிறேன். I have heard Brother Zach tell many times, தேவனே சபையினுடைய மகிமையை காணும்படி என் கண்களை திறந்து கொடுங்கன்னு கேட்கணும். நம்ம he would pray, Lord, open my eyes to see the glory of the temple of the Lord. நான் பார்த்துருக்க நிறைய பேர், நம்ம இங்கே உட்காந்துருக்க நிறைய பேர், சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, I have seen many people, some people who come and sit here,
தசம பாகம் இங்கே வாங்கறதில்ல. They don't, ask for tithes. காணிக்கை எடுக்கிறதில்ல. They don't take offerings. இங்கே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா நுனிநாக்கு இங்கிலீஷ் நல்லா சொல்லி தருவாங்க. And now here in this place they will teach our children fine English. இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள்ல நல்ல ஸ்டேட்டஸ்ல நல்லா போயிடுவாங்க. When the children come here, after a short time they'll get to a good status. இங்கே மட்டும் இல்லை, சிஎஃப்சியில் பெங்களூர் சிஎஃப்சியில் இந்த கதி தான். Not only here but even in Bangalore CFC it's the same thing. பிரதர் ஜாக் ஆரம்பத்தில் சொல்லுவார். Brother Zach would tell in the beginning. நான் இந்த சபைக்கு முதலாக எனக்கு சிஎஃப்சி ஆரம்பிக்கும் போது ஜாக் பிரதருக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஹீரோ, அந்த ஒரு காரோ ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வச்சிருந்தாராம், அவர் மட்டும்தான் வச்சிருந்தாராம். So Brother Zach would say when CFC was started, among all the people he was the only person who had a vehicle, a two-wheeler. அவ்வளவா ஏழ்மையா இருந்தவங்க தான் அந்த காலத்துல. All the people were so poor. ஆனா சிஎஃப்சில சேர்ந்த பிற்பாடு, but after they joined CFC, அநேக காரியங்கள் தேவனுடைய எல்லா அந்த ரூபத்தை எல்லாம் அவங்க பார்த்த பிற்பாடு, after they saw all the glory of the தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். the Lord started blessing them. வெளிநாட்டுல எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. they started going abroad for work. ஸ்டேட்டஸ் எல்லாம் உயர ஆரம்பிச்சது. and their status started improving. நான் நினைக்கிறேன் ஜாக்க பார்த்து, அவரால் வளர்க்கப்பட்ட பையனை ஜாக்க பார்த்து என்ன சொல்லியிருக்கணும், அவர் வார்ன் பண்ணியிருக்கான் ஜாக்க பார்த்து. So the person who was brought, who was helped a lot by Brother Zach, he pointed his finger and threatened Brother Zach. ஊட்ன கையை கடிச்ச ஆளெல்லாம் இருக்கிறான். there are people who have bitten the hand that have fed them. அவர் யாரெல்லாம் ஊட்டி விட்டாரோ அந்த ஊட்டி விட்ட கையெல்லாம் கடிச்ச ஆளுங்கலாம் இருக்கிறாங்க. there are people who have bitten the hands that have fed them, whomever he fed. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார். today if you look at Bangalore, plenty of cars. நல்லா இப்ப வளர்ந்துட்டாங்க. they have all grown. அவங்களோட வாழ்க்கையை பாருங்க எப்படி இருக்கு. now see the life. வெட்கப்படல. they are not ashamed. தேவன் அவங்களை மூடி போட்டுருவாரு. the Lord will cover it. இங்க என்ன எழுதிருக்காங்க, அடுத்த வசனம் என்ன எழுதிருக்காருன்னு பாருங்க. see what is written in the next verse. அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா முறைமையும் கை கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக எழுதிவை. please write it in their sight so that they may observe its whole design and all its statutes and do them. நீ அப்படி எழுதி வச்சிரு. உங்களுக்கு write it and keep it. நீங்க எழுதி வைக்கல. today it's not written. நீங்க பிரதர் பேசவே செய்துட்டார். today brother spoke about it. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னன்னு சொன்னா, this is the law of the house. தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், the law of the house, மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். its entire area on the top of the mountain all around shall be most holy. இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். behold, this is the law of the house. ஆலயத்தினுடைய பிரமாணம், the law of the house, எல்லை எங்கும் in all its area மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். it's most holy. அங்க ஒரு அசுத்தமும் இருக்காது. there will be nothing defiling there. அதனால அநேக காரியங்களை இந்த நாள்ல நாம கேட்டோம். that is why we heard so many things. எத்தனை நடைமுறை காரியங்களை நாம கேட்டோம். all these practical things you heard. எனக்கு இதை கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு இன்னும் ஞாபகம் வந்த ஒரு வார்த்தை. when I was hearing this, one word came to my mind. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். Matthew chapter 8. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். Matthew chapter 8. இயேசு இந்த வார்த்தையை சொன்னார் பாருங்க. 7ஆம் அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்க. Matthew chapter 7. 7ஆம் அதிகாரம். Chapter 7. 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். Verse 24. ஆகையால் therefore நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு everyone who hears these words of mine இவைகளின்படி செய்கிறவன் எவனோ and acts on them அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். may be compared to a wise man who built his house on the rock. பெருமழை வரும், and the rain fell, பெருவெள்ளம் வரும், the floods came, காற்று அடிக்கும், the winds blew, வீட்டின் மேல் மோதும், and slammed against that house, அந்த வீடு விழாது, and yet did not fall. ஏன் சொன்னா, why? இந்த வார்த்தையை கேட்டது the people who listen to this word ஆழமா நியாயம் தீர்த்து they judge themselves, அதுல அவங்க அதுல அஸ்திபாரம் போடப்பட்டது, and they put the foundation on that. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு everyone who listens to these words of mine இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ the one who does not act on them தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். will be like a foolish man who built his house on the sand. இன்னைக்கு என்ன தியானிச்சோம்? what is it that we தியானித்த வார்த்தை நீங்க என்ன வார்த்தையை தியானிச்சோம்? what is the word that we meditated? சினிமா எப்படி பார்க்கிறது, how to see movies, இல்லனா எப்படி கல்யாணத்தை எப்படி பண்றது, how to conduct marriage, அதுவா நமக்கு தியானிச்சோம். what is it did we புத்தி இல்லவனுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? the distinction between the wise and the fool.
புத்தி இங்க பாருங்க என்ன எழுதி விட்டு, புத்தி உள்ளவனா இருந்தா என்ன பண்ணுவான்னு சொன்னா, So a person who is wise, what will he do? தேவனுடைய வார்த்தையை கேட்கின்றவள் அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறவனா இருப்பான். The one who hears the words of the Lord will tremble at his word. அந்த வார்த்தையின்படி செய்கிறதற்கு அவன் ஆவல் உள்ளவனா இருப்பான். He will be a person who is eager to do according to the word that he புத்தி heard. இல்லாத மனுஷன் என்ன But the பண்ணுவான்? fool, இது எப்பவுமே மைக்கேல் பிரதர் பேசுறதுதான். this is what Brother Michael speaks all the இது time. மாதிரி எத்தனை தடவை பேசிட்டாரு. He has spoken like this many times. அது ஒண்ணு அவருக்கு ஒண்ணு செல்லுபடி ஆகும். Maybe it works for him. இது நமக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. It won't work for us. ஓகே, Okay. தேவனுடைய வருகை ஒரு நாள் வரும். The Lord's coming will happen one day. பெருவெள்ளம் வரும், The flood will come. பெருமழை பொழியும், The rains will fall. ஃபவுண்டேஷன்ல அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். Because there is no foundation, it will be அந்த destroyed. நாள்ல நீங்க நிலை நிற்கும்படிக்காதனால அந்த வார்த்தையை நாம கேட்டோம். So that you will stand on that day. You heard these words today. உணர்வுடையெல்லாம் நம்ம சீர்தூத்திக்கு பார்ப்போம். Let us, examine. உங்களை நியாயப்படுத்தாதீங்க ஒரு நாள். Don't justify yourself. நீங்க உங்க பாட்டுக்கு நான் செய்யலாம் கரெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே உப்பளாங்க இதமா இருக்காதீங்க. Don't justify yourself and be happy that what you are doing is முதல்ல right. வெட்கப்பட தெரிஞ்சுங்க. Learn to be ashamed. உங்க இருதயம் துக்கப்பட தெரிஞ்சுங்க. Learn to have a sorrow in your heart. உங்க துக்கத்தினால உங்க இருதயம் சீர்படும். Let the sorrow in your face, make the heart right. உங்க இருதயம் சீர்பட்டதுன்னு வெச்சீங்க. If your heart is set right, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்லாம் அதுல புறப்பட்டு ஓடும். from that will flow rivers of living water. ஆனா உங்க இருதயத்துல நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளாம இருந்தீங்கன்னு சொன்னா, But if you are not cleansing yourself in your heart, நீங்க செய்யறதெல்லாம் சேதான் நீங்க உங்களை தட்டி குட்டின்னு இருந்தீங்கன்னா, and if you are patting yourself on the back, தேவன் உங்களுக்கு ஆலயத்தின் மாதிரியை காண்பிக்கவே மாட்டார். the Lord will not show you the design of the temple. அவன் வெட்கப்பட்டான்னு சொன்னா, If you are ashamed of yourself, அவன் இந்த மாதிரிலாம் இது நடந்ததெல்லாம் என் அக்கிரமம் என்னுடைய காரியங்கள் இப்படி ஆகி போச்சு அவன் வெட்கப்பட்டான்னு சொன்னா, if he will be ashamed that the status of mine has become so pathetic, ஆலயத்தினுடைய மாதிரியை எழுதி அவன் கண்களுக்கு முன்பாக காட்டிக்கிட்டே இரு. then you write down all the statutes and conditions and show it to him. அவங்களுக்கு இல்லைன்னா விட்டுரு அப்படியே. Or if they are not ashamed, leave them. அவங்களுக்கு வெட்கப்படுறதுக்கு மனசு இல்லை. They don't have a mind to get ashamed. அவங்களுக்கு அந்த வெட்கப்படுகிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. They don't have a mind to be ashamed. வெட்கப்படணும். நான் I have to be ashamed of my sin. நீங்க பார்த்துருக்கீங்களா? உங்க இல்லை என்னுடைய இன்னைக்கு நான் காலையில நான் பார்க்கும்போது என்ன சில காரியங்களை குறித்து நான் வெட்கப்பட்டது உண்டு ஆண்டவர். So this morning also when I looked at certain things in my life, I was ashamed before God. நீங்க வெட்கப்பட்டது எந்த நாள்ல நீங்க வெட்கப்பட்டீங்க? When was the last time that you were ashamed? நீங்க வெட்கப்பட்ட நாள் எப்போ? ஒரு மாசமா இல்ல 2 மாசமா இல்ல வருஷ கணக்குல ஆச்சா? Is it 1 month ago or 2 months ago, or is it many years since you were ashamed? நான் இந்த காலையில நான் என்ன குறித்து தேவனிடத்துல வெட்கப்பட்டேன். நான் This morning I was ashamed of things concerning myself. ஆண்டவரே நான் வெட்கப்படுறேன் ஆண்டவரே. Lord, I am ashamed. எனக்குள்ள இந்த சுபாவம் இருக்கு. எனக்கு I have this characteristics in me. ஆண்டவரே நான் தப்பு என் மேல இருந்தாலும் கூட உடனே என் மனைவி மேல தப்பு போடுறேன் நான். Lord, even if the fault is with me, I put the blame on my wife. என்ன இதுல எனக்கு ஞானமாவே நடக்க தெரியல ஆண்டவரே. Lord, I don't know how to behave wisely in this matter. இது ஒண்ணு பெரிய காரியமே கிடையாது. It's not a big thing. இந்த காரியத்தை நான் வேற விதமா கையாண்டு இருக்கணும். அது This matter I should have handled it another way. ஆனா நான் இதுல நான் தவறாய் நான் கையாண்டுட்டேன். But I handled this matter in a wrong manner. ஆண்டவரே நான் வெட்கப்படுறேன் ஆண்டவரே. Lord, I am ashamed. எனக்கு இந்த வெட்கம் என் மேல விழட்டும். Let this humiliation fall on me. அப்படிலாம் யாரெல்லாம் அப்படி நிந்தையை தம் பக்கம் எடுத்துக்கொள்றாங்களோ, whoever will take the reproach on himself, நான் சொல்றேன் பாருங்க, I tell you, தேவன் தம்முடைய ஆலயத்தின் மாதிரி உங்களுக்கு காண்பிப்பார். the Lord will show you the design of his church. நான் சொல்றது, I am telling you, தேவன் நான் வெட்கப்படுகின்ற வேளையெல்லாம், whenever I am ashamed, என் ஆண்டவர் பார்த்து என்ன தூக்கி விட்டதை நான் பார்த்திருக்கேன். I have seen how the Lord has lifted me up. எனக்கு தேவன் அவருடைய வார்த்தை நான் கேட்டதை நான் பார்த்திருக்கிறேன். I have heard, I have noticed how the Lord listened to my words. குற்ற உணர்வுலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்குறத பார்த்திருக்கிறேன். I have seen how the Lord has delivered me from my guilty conscience. நான் வெட்கப்படாம நான் குற்ற உணர்வுலிருந்து விடுதலையாக முடியாது. If I am not ashamed of myself, I can never be delivered from my sins of guilt. வெட்கம் என்னை மூடணும். என்ன the shame should cover me. நான் வெட்கப்படணும். அதுக்கு I should become ashamed. ஆண்டவரே இப்படி ஆயிட்டனே, oh, it has become like this, Lord. ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்துக்கு இப்படி அபகீர்த்தியாகி போயிட்டனே. oh Lord, how I have become blasphemed your name. உம்முடைய நாமம் இப்படி தூஷிக்கப்பட்டது. your name has been blasphemed. நான் என் நிமித்தம் எங்க வீட்ல உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட்டுச்சு. because of me your name has been blasphemed in my house. நீ அது மாதிரி வெட்கப்பட்டு பாருங்க. just try being ashamed like that. என்னை எப்படி ஆண்டவர் தூக்கி விட்டாரோ அதே போல உங்க ஒவ்வொருவரையும் தூக்கி விடுவார். just like how the Lord lifted me, he will lift up each one of you.
உணர்வுடையவர்களாக இருப்போம். நாம் Let us be people who will, take to heart. இந்த பாடலை நாம் பாடுவோம். நாம் தேவனின் ஆலயம். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து இந்த பாடலை பாடுவோம். தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயம். தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் இயேசுவின் இரத்தத்தால் பட்டோம் அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம் இயேசுவின் இரத்தத்தால் ஸ்டாப் பண்ணுங்க. மியூசிக்கை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம். பரிசுத்த அதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் பரிசுத்த ஆலயமே மகிமையின் யமே நாமே அவ்வாலயமே தேவனின் யமே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் பிரசன்னம் விரைந்தேகிடுதே. இயேசுவின் நெருங்கிடுதே, அவர் சன்னம் விரைந்தேகிடுதே. மகிமை மேல் மகிமை இடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் என்றிடுவோம். மகிமை மேல் மகிமை நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் என்றிடுவோம். தேவனின் நம்மளாம் உட்காரும் தயவுசு. சகோதரன் பிரான்சிஸும் பிரதர் தவா ரெண்டு பேரும் பேசும். பிரதர் சீனிவாசன் முதல்ல, பிரதர் சீனிவாசன் பேசுகிறோம், அப்புறம் ஃப்ரான்சிஸ் அந்த மாதிரி தவா 3 பேர் பேசுகிறோம்.
இந்த நாளில் தேவன் தந்த வார்த்தைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I want to thank God for the word that He gave us today. இந்த நாளிலும் நான் ஒரு சீஷனா அல்லது நான் வெறும் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனா என்பது என்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் காண்பித்த வார்த்தைகளுக்காய் நன்றி. I want to thank God for the words that He gave me to examine myself whether I'm really a disciple or whether I'm just a nominal Christian. மத்தேயு 4 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை காண்பிக்க விரும்புகிறேன். Matthew chapter 4. என்ன 25? Matthew 4:25. கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written here, large crowds followed him from Galilee and the Decapolis and Jerusalem and Judea from beyond the Jordan. ஆண்டவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். Wherever the Lord went, large crowds followed him. ஆனா ஏன் அவரை பின்பற்றினார்கள் என்று அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் போட்டிருக்கு. Why they followed him is given in the previous verse. 24ஆம் வசனத்துல Verse 4. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். The news about him spread throughout all Syria and they brought to him all who were ill, those suffering with various diseases and pains, demonics, epileptics, paralytics, and he healed them. தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஆண்டவரை பின்பற்றின ஒரு குழு இது. This is the group which followed the Lord as to because what they could get. அதனால அவர்கள் அப்படிப்பட்ட திரளான ஜனங்கள் எனக்கு நான் அவரை பின்பற்றியதன் மூலம் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பின்பற்றினவர்கள். There are these people. What is the profit which I will get by following the Lord? There was a large crowd which followed him. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்திலயும் ஒரு சில நபர்களை பற்றி போட்டிருக்கு, அவங்களும் ஆண்டவரை பின்பற்றினார்கள் என்று. In the previous verse it talks about people who followed the Lord and why they followed. That's also given there. 19ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று. Verse 19, and he said to them, follow me and I will make you fishers of men. அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். In verse 20 it says immediately they left their nets and followed him. அவர்கள் விட்டு பின் சென்றவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. It is written here that they are the people who left something and followed the Lord. திரும்பி 22ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு சிலர் அழைக்கிறார். அந்த இடத்துல போட்டிருக்கு, உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். In verse 22 immediately they left the boat and their father and followed him. ஸோ நான் யோசித்து பார்க்குறேன், நான் எதற்காக நான் ஆண்டவரை பின்பற்றுவது பெற்றுக்கொள்ளும்படியாய் பின்பற்றுகிறேனா அல்லது விட்டுவிடும்படியாய் நான் விட்டு இழந்து போய் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேனா இருக்கணும். So I want to examine myself as to why I follow the Lord, whether I want to receive something from the Lord or whether I want to give up something for the Lord. இங்க ஆரம்பத்துல ஒருவேளை நான் ஒரு வியாதிக்காகவோ ஒரு கஷ்டத்துக்காகவோ நான் தேவனை தேடி இருக்கலாம். Maybe in the beginning I sought for the Lord for some healing or some other benefit. ஆனால் அவர் உண்மையான இரட்சகர், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், நான் அவருக்காக வாழ வேண்டும் என்று நான் பார்த்த பிறகும் தொடர்ந்து என்னுடைய ஆதாயத்துக்காக நான் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேனா அப்படினா நான் என்னை கேட்டு. But after having seen how he died for my sins and he can save me from my sins, am I still following the Lord for the benefit I can get from him? இயேசு கிறிஸ்துவோடு பேதுரு இருக்கும் பொழுது ஒரு முறை ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், ஆண்டவரே இவைகளை எல்லாம் விட்டுட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? So we know how Peter asked the Lord, we gave up everything and followed you, what will we get? ஆனால் அதே பேதுரு 1 பேதுருவில் எழுதும்பொழுது, அதாவது வாடாததும் அழிந்து போகாததும் மகிமையால் நிறைந்ததுமான ஒரு சுதந்திரம் நமக்காய் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் பார்த்தார். அதுக்கப்புறம் but when Peter writes his letter, he says there is an inheritance which cannot perish, which cannot be defiled, that is kept for him. ஸோ என்னுடைய ஆரம்பத்தில் நான் ஒருவேளை என்னுடைய சுய லாபத்துக்காய் நான் தேவனை தேடி இருக்கலாம், ஆனால் நான் சீஷனாய் மாறி இருக்கிறேனா அப்படின்னு தான் நான் என்னை கேட்டுக்கொள்கிறேன். So maybe in the beginning I came to the Lord for something which I could get from him, but now I want to know whether I'm still with that mentality or what I can give for the Lord. சமீபத்தில் நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருந்தது. Recently I had to do one work. அது ஒரு சரியான காரியம், செய்ய வேண்டிய ஒரு காரியம். It is something which had to be done.
ஆனால் நான் அதை செய்யாமல் விடுறது உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் அதை செய்யறதில்ல, அதனால் செய்யாமலும் இருந்திருக்கலாம். So people in the world, they don't do it, so I also could have avoided doing it. ஆனால் நான் செய்யலை, நான் ஆண்டவர் என்னை உணர்த்தினா நான் செய்யலை, நான் அதை கேஷுவலாக விட்டுட்டேன் நான். But the Lord convicted me, but still I didn't do it and I ignored it. ஆனால் ஒரு நாள் ஆண்டவரோடு பேசினேன், நீ அந்த காரியம் செய்யாததற்கான காரணம் என்ன அப்படின்னு என் உள்ளத்தில் நான் யோசித்து பார்த்த பொழுது, But that sometime later the Lord spoke in my heart and asked me the reason why I didn't do that and I avoided it. ஏன்னா அடிப்படையில் அதனுடைய காரணம் பணம் செலவாகுது. The basic reason which was there in my heart was, if I do that some money would get spent. எனக்கு அப்போனா நான் உள்ளத்தில் உணர்ந்த காரியம், நான் என்னை சீஷன் என்று நான் அழைத்து கொள்கிறேன், ஆனால் என்னுடைய தீர்மானங்கள் எல்லாமே அதாவது என்னுடைய பணத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. I call myself a disciple, but all my decisions are based on money. ஸோ அதனால் இந்த காலை வேளையில் நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன், நான் என்னுடைய தீர்மானம் நான் எதன் அடிப்படையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். So I want to examine myself, what are the decisions which I take and on what basis I take those decisions. சீஷன் என்று சொல்லுகிற நான் இன்னும் ஆண்டவர்கிட்டேருந்து எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து வாழ்கிறேன், அல்லது தேவனுக்காக நான் இன்னும் எதை இழக்க முடியும் என்ற மனப்பான்மையோடு நான் வாழ்கிறேனா என்று நான் என்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்க நன்றி செலுத்துகிறேன். I want to thank God because He has given me this opportunity to examine myself as to what my motive is for following the Lord. Is it something profit I can get from Him, some benefit, or is it that I want to lose something for the Lord? Amen. தேவன் அவருடைய பாரத்தை சகோதரன் மூலமாக பேசினதுக்காக நான் தேவனுக்கும் சகோதரனுக்கும் நன்றியாக இருக்கேன். I want to thank God for the burden with which brother shared, and I'm thankful to God and for the brother. 7வது அதிகாரம் பிரசங்கி 7வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து காமிச்சாங்க பிரதர். Ecclesiastes chapter 7 verse 2. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதில் எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். It is better to go to a house of mourning than to a house of feasting, because that is the end of every man and the living takes it to heart. அப்போது சமீபத்தில் நடந்த அந்த துக்க வீட்டில் கூட போகும்போது நான் இந்த காரியத்தை தான் நான் வந்தேன். So even when the house of mourning which we went recently, I was convicted of this. துக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த மரித்த நபரை குறித்து எல்லாருமே நல்ல காரியங்களை தான் சொல்வார்கள். Everyone would talk only with the good things about the person who's died. அப்போ அந்த மனிதனிடத்தில் எந்த குறையும் இல்லையா? Does it mean that that person has no faults? ஆனால் மரித்த பிற்பாடு பார்த்தோம் அப்படின்னா அந்த சகோதரனையோ சகோதரியை குறித்து எல்லாருமே நல்ல காரியங்கள் தான் சொல்கிறார்கள். So every time people would speak only good things about the person who died. ஆனால் உயிரோடு இருக்கும்போது, but when the person is alive, எவ்வளோ தூரம் அந்த கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ அந்த தகப்பனுக்கோ தாய்க்கோ அவருடைய கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எவ்வளோ தூரம் நன்றியாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ தூரம் நன்றி சொல்லியிருப்பாங்க. But when that person was alive, that husband or wife, father or children, how many of them would have been thankful? ஆனால் மரித்த பிறகு நிறைய நல்ல காரியங்கள் சொல்கிறார்கள். But after the person dies, many good things are spoken. ஆனால் உயிரோடு இருக்கும்போது அந்த சகோதரனோ இல்லை சகோதரி அந்த காரியங்களை அவரோட காதால் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. But whether that person would have heard with their ears when they were alive all those good things. எனக்கு தேவன் அதை தான் கற்றுக் கொடுத்தார். That is what the Lord taught me. இப்போ அவங்க உயிரோடு இருக்கும்போது நீ நன்றியுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கையா? When the people are alive, have you been a person who is thankful? மரித்த பிற்பாடு நீ சொல்ற எந்த காரியத்தையும் அவங்க கேட்க போறது கிடையாது. After they die, whatever good things you say, they won't be able to hear. ஆனால் உயிரோடு இருக்கும்போது நீ நன்றியா இருந்தா உங்களுக்கு நன்றி சொல்லு. When they are alive, be thankful and speak good things to them. சரி, எப்போது நான் நன்றியாக இருக்க முடியும்? When is it that I'll be thankful? நான் தேவனுக்கு நன்றியா இருந்தா தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே நன்றியா இருக்க முடியும் என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். The Lord showed me that if I am thankful to the Lord, then I'll be thankful for everything the Lord has given me in my life. நான் உண்மையிலே தேவனுக்கு நன்றியா இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தா என் இருதயம் எல்லாருக்காகவும் நன்றியாக தான் இருக்கும். If I am a person who's deeply thankful to the Lord in my heart, then I'll be thankful for every person whom the Lord is bringing across me. நான் தேவனுக்கு நன்றியா இல்லைன்னா சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு எப்போதுமே எந்த ஒரு சகோதரத்திலும் ஏதாவது குறையை தான் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா இருப்பேன். If I am not truly thankful to the Lord, then I will be listening to the voice of Satan and then finding out what is the things which I am not thankful for. சகோதரன் மேல சதா குற்றம் சுமத்துகிறான் சாத்தான். The one who constantly accuses the brothers is Satan. ஒரு சகோதரத்திலேயோ என் மனைவியிடத்திலேயோ எத்தனை நன்மைகள் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த இந்த சின்ன குறையை தான் எனக்கு காண்பித்து கொண்டிருப்பான். Whatever be the good thing in my wife or in my brothers, Satan will only show that one small bad thing.
நான் துக்க வீட்டில் போய் புத்தி அடைய தேவன் எனக்கு உதவி செய்தார். The Lord helped me to go to the house of mourning and take heart. முதலாவது நீ எனக்கு நன்றியாரு. First be thankful to me. சகோதரன் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் எடுத்து காண்பித்தார். 2 Corinthians chapter 5, the word which brother showed, 2 Corinthians chapter 5, 15வது வசனம். verse 15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. The one who lives might no longer live for themselves, but for him who died and rose again on their behalf. சுரேஷ் மரித்த அந்த செய்தி கேட்ட உடனே, when I heard the news that brother Suresh has died, நான் ஆண்டவர்ட்ட இப்படி தான் ஜெபிப்பானே கேட்டேன். I prayed to the Lord like this. ஆண்டவரே, நான் தான் உயிரோடு இருக்க தகுதி இல்லாத மனுஷன் ஆண்டவரே. I am a man who is not fit to be living. ஆனால் அருமையான ஒரு சகோதரனை நீங்க எடுத்துக்கொண்டீங்களே. But you taken a very good brother. ஏன் ஆண்டவரே? Why is it, brother? ஆண்டவர் சொன்னார், ஆமாப்பா, அவர் ஓட்டத்தை சரியா முடிச்சிட்டாரு, அதான் நான் எடுத்துக்கொண்டேன், நீ சொன்ன மாதிரி தான். So as you told, he completed his life on this earth. He ran his race properly, and so I have taken him. நீ ஆனா நிறைய காரியத்துல மனம் திரும்ப வேண்டியதா இருக்கு. You have to repent in many things. அதனால தான் நான் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன். I have given you life on that. ஆகவே நீ பிழைத்திருக்கிற, நீ உனக்கென்று பிழைக்காமல் எனக்காக பிழைத்திரு. So now you who are living, don't live for yourself but live for me. சகோதரன் சொன்னது போல அந்த மூடனுடைய இருதயம் களிப்பு வீட்டில் இருக்கிறது போல, என்ன களிப்பு, என்னை எப்படி சந்தோஷப்படுத்திக்கொள்ள, அதற்காக வாழாத. Don't be like that, person who is a fool, who had his mind in the house of pleasure. How can I make myself happy? Don't be like that. இந்த நாள்ல எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கீங்க. Lord, today you have given me life. அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. It is your mercy. இந்த நாள்ல எவ்வளவு தூரம் நான் உமக்கு நன்றியுள்ள ஒரு மனுஷனா இந்த பூமியில நான் வாழ முடியும்? How much can I live for in this earth as a grateful person? என்ன காரியத்தை உமக்காக நான் இழக்க முடியும்? What is it that I can lose for you? சகோதரன் சொன்னதுல விசுவாசி என்னன்னா தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ளலாம். A person who believes in the Lord wants to know what he can get from the Lord. ஒருவேளை ஆரம்பத்துல நானும் சகோதரன் சீனிவாசன் சொன்னல விசுவாசியா இருந்திருக்கலாம். Maybe in the beginning I was a believer. ஆனால் இப்போது நான் கிறிஸ்துவினுடைய ஜீவனை பார்த்திருக்கிறேன். But now I have seen the life of God, Jesus. கிறிஸ்து எனக்கு காண்பித்த மாதிரிகளுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். I have seen the example of the life of Jesus. இப்போது நான் சீஷனா மாறி இருக்கேனா? Now have I become a disciple? ஆண்டவரே, இந்த நாள்ல எனக்கு கொடுத்த இந்த ஜீவனை முழுமையா உமக்கென்று அர்ப்பணிக்கும்படி ஆண்டவரே. Lord, the life which you have given me, I want to wholly dedicate to you. நான் உமக்கு நன்றியா இருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்கணும் ஆண்டவரே. I want to show that I am thankful to you. பெர்சாக் ஒரு முறை சொன்னார் இந்த காரியத்தை. Berzak told once like this. அவருக்கு ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழும்போது, when he met with an accident, he fell down. அவர் இதுதான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணாராம். He prayed like this. ஆண்டவரே, நான் இன்னும் உமக்கு நன்றி சொல்லி முடிக்கல ஆண்டவரே. Lord, I have not completed thanking you. ஆகவே எனக்கு நீங்க ஜீவனை கொடுங்க, நான் முழுவதுமா உமக்கு நன்றி சொல்லி முடிக்கணும் அப்படினு ஜெபம் பண்ணாராம். So give me life so that I can completely thank you. நானும் அப்படிதான் உணர்வடைந்தேன். That is what I was also convicted. ஆண்டவரே, எனக்கு நீங்க ஜீவனை கொடுத்திருக்கீங்க, அதல நான் நன்றியா இருக்கட்டும் ஆண்டவரே. Lord, you given me life, I want to be grateful for that. எனக்கு கொடுத்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றியா இருக்கட்டும் ஆண்டவரே. I want to be thankful to you, Lord, for everyone who you given. இன்னைக்கு இந்த சபையில இருக்கறேன் அப்படினா நானாக இங்க வரல. If I am in the church today, it's not because I came on my own. போன வாரம் கேட்டது போல ஜோபி சொன்னது போல வெளியில இருக்க வேண்டிய ஒரு மனுஷன். Like what we heard last week, like what Joby said, I am a person who should have been outside. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினாலே மீட்டு இரக்கமா இந்த சபையில கொண்டு வந்திருக்கிறார். But the Lord has redeemed me with his blood and has brought me by his mercy into this church. எரேமியா 3:14-15 வாசிச்சோம் இல்லையா? As we read in Jeremiah 3:15 and 16. என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்கள் அறிவோட புத்தியோட மேய்ப்பதற்கு நான் இந்த சபையில கொண்டு வந்து உங்களுக்கு மூப்பர்களை கொடுத்திருக்கிறேன். So the Lord is telling that he will give shepherds out of the Lord's heart and feed me with knowledge and understanding. நீ எவ்வளவு தூரம் அவங்களுக்கு நன்றியா இருக்கற? How much are you grateful to them? இல்ல அவங்க கிட்ட பாக்குற குறைய சொல்லி கொண்டிருக்கிற மனுஷனா இருக்கறீங்க? Are you a person who is harping on the faults that you can find on them? ஏற்ற துணையை தேவன் தான் எனக்கு கொடுத்தார். The Lord has given me a helpmeet. அவங்களுக்கு நான் நன்றியா இருக்கேனா? Am I grateful for that இல்ல குறை சொல்லிட்டு இருக்கேனா? Or am I complaining? பிள்ளைகள் தேவனால் வருகிற ஈவு, அவர் அருளும் ஈவு. The children are a gift from the Lord. எவ்வளவு தூரம் என் பிள்ளைகளுக்கு நான் நன்றியா இருக்கேன்? How much am I grateful to the Lord for my children? தேவன் இதெல்லாம் எனக்கு காண்பித்தார். The Lord is showing me these things. நீ நன்றி உள்ள ஒரு மனுஷனா இருந்த அப்படினா உனக்கு குறை சொல்றதே வராது. If you are a person who is truly thankful, you will not be tempted to grumble or complain. அதனால தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றார், கடைசி நாட்களில் ஜனங்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னார். That is why Paul is writing to Timothy, in the last days people will be ungrateful. பேர் சொன்னது போல ஒரு நாள் நம்ம சபை அப்படி ஆயிடுமோ, நன்றி கெட்ட ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சபையாக மாறிடுமோ. So as brother said, that our church will it become like that, a church where people are not grateful. பேர் சொன்னது போல ஆகாரத்தை ஊட்டின கையை கடித்தவர்கள் இல்லை அடித்தவர்கள்
அப்படின்னு சொன்னார் பிரகாசம். So Prakasam was sharing about how a person can bite the hand that feeds them. ஆனா நான் எப்படி பார்த்தேன்னா அந்த கை யாருடையதுன்னா ஆண்டவருடைய கையே நான் அடிக்கிறவனா தான் பார்த்தேன். So I am looking at it like it's the hand of the Lord that I am biting and I am தேவன் தான் இதெல்லாம் எனக்கு கொடுத்தார். சபையை கொடுத்தது அதுதான், ஜீவனை கொடுத்தது தான் தேவன் தான். எனக்கு மனைவி பிள்ளைகள் கொடுத்தார். அப்புறம் நான் அவங்களுக்கு நன்றி இல்லாத போது அவர்களை நான் குறை சொல்லும்போது அவருடைய கையை நான் தட்டுகிற மனுஷனா கடிக்கிற மனுஷனா இருக்கிறேன். So the Lord is the one who gave me my wife, my children, my family, the church, and if I am not grateful, I am pushing away the hand that's feeding me. அதிலிருந்து என்னை மனம் திரும்ப செய்தார். The Lord is helping me to repent from that. நான் பாண்டவர்ட்ட அத தான் கேட்டுட்டு இருக்கேன். The Lord, I am asking from the Lord that thing. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்த இந்த ஜீவனை நான் உமக்கு நன்றியுள்ள ஒரு மனுஷனா நான் அந்த நாளை நான் கழிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, the life that you have given me today, I want to pass by that as a person who is truly grateful. என்ன சூழ்நிலை என்னோட வாழ்க்கையில எனக்கு நீங்க அனுமதித்தாலும் நான் தொடர்ந்து நன்றியுள்ள ஒரு இதயத்தோட நான் உமக்கு இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, whatever may be the situation I go through, I want to be a man who is truly grateful to you. So அப்படியாக வருகிற நாட்களும் ஒரு நன்றியுள்ள இதயத்தோட நான் வாழ தேவன் எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கு. May the Lord help me to live a life like that. Announcement தமிழ்ல வந்தாங்க. Announcement இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டாம். தமிழ்ல சொல்லிடுங்க. பாப்டிசம். ஓகே. ஜெபம் பண்ணலாம். நம் தலை வணங்கி நம் ஜெபம். தகப்பனே, இம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். தேவன் கொடுத்த ஆண்டவரே இந்த சபைக்கு நாங்கள் முதலாவது எங்கள் நன்றியை நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய சரீரமாகிய சபையில் நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆண்டவரே மூத்த சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அநேக போதகர்கள் இருந்தாலும் தகப்பன்மார்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. சேஷவாய் எங்கள் சகோதரன் ஜாக்கா நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சகோதரனோடு உடைய கிருபை கூட இருந்து தொடர்ந்து எங்கள் சகோதரனை நடத்துவதாக. எங்களுக்கு கொடுத்த அருமையான மூத்த சகோதரர்களுக்காக நன்றி. விக்டருக்காகவும் பிரபாகருக்காகவும் ஆண்டவரே சாமுவேலுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தத்துக்காக நன்றி. ஆண்டவரே சேட்டுவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட அநேக மூத்த சகோதரர்களை எங்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை அநாதைகளாய் அல்ல, எங்களை விசாரிக்கும்படி அவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கேட்ட நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே தேவரீர் நாங்கள் எதையும் ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே ஒரு ஆதாயத்துக்காக நாங்கள் இல்லாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆமாம் ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவரே அங்கே பலிபீடம் இருக்குமே ஆண்டவரே, ஆண்டவரே அங்கே சாக்ரிஃபைஸ் இருந்து கொண்டே இருக்குமே தேவனே. அப்படிப்பட்டதான ஆண்டவரே தேவரீர் பலியாய் ஆண்டவரே தேவரீர் இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளை நீர் சபையில் கூட்டி சேரும். அந்நாளில் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீங்க. அப்படியாய் பெருமை உள்ள ஒரு கால்கள் ஒரு நாளும் சபையில் தரிக்காதபடிக்கு தேவனே நீர் தாமே தம்முடைய சபையை சுத்திகரிப்பீராக. உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும். நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, இரக்கமாயிருங்க. நன்றி. இந்த நாளில் நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.